ஆண்டவர் எனக்கு இந்த காலையில ஒரு வினோதமான ஒரு பர்சனை எனக்கு கொண்டு என்ன ரொம்ப யோசிக்க வச்சாரு. இந்த கதாபாத்திரத்தை பொதுவாக நானும் சரி நிறைய பேரும் சரி பேசினது பொதுவா யூத் மீட்டிங்ல தான் பேசியிருக்கோம். நான் நிறைய முறை இந்த கேரக்டர் எடுத்துட்டு யூத் மீட்டிங்ல பேசியிருக்கேன். பட் ஆண்டவர் என்ன அதை ரீவிசிட் பண்ண சொன்னார். அதை போய் திரும்ப ஃபுல்லா வாசிக்க வச்சார். அப்ப நான் கண்டுபிடிச்சேன், நான் யூத்துக்காக இத்தனை வருஷம் பேசின காரியங்கள், அப்கோர்ஸ் யூத்துக்கு நிறைய லெசன்ஸ் அதுல இருந்து நம்ம எடுக்கலாம். பட் ஆக்சுவலா அந்த கதாபாத்திரம் வேற யாருமே இல்லை. ஹி வாஸ் ஆக்சுவலி a married man. அவன் ஒரு திருமணமான மனிதன் என்பதை நான் கண்டுபிடிச்சேன். அந்த மனிதன் வேற யாரும் இல்லை, சாம்சன். இன்றைக்கு நான் பேச போகிற செய்தியின் தலைப்பு The Downfall of Samson the Married Man. திருமணமான சிம்சோனின் விழுகை. இதை குறித்து இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் எனக்கு ஒரு ஏவுதலை என் மனதில் தந்தார். The Downfall of a Married Man, Samson. Samson the Married Man. தயவு செய்து நீங்க சிம்சோனை ஒரு வாலிப பையனா, ஒரு இளவயதின் இச்சைகளோடு போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு பையனா நீங்க பாக்குறத கொஞ்சம் நிறுத்தணும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் இந்த பையனை பற்றி நான் பேச போகிற சில காரியங்கள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இவர் ஒரு வாலிப பையன் இல்லை, இவர் ஒரு கல்யாணமான ஒரு மனுஷன். இன்ஃபேக்ட் அவர் ஒரு சின்ன பையன் இல்லை, அவர் ஒரு தேசத்தினுடைய நியாயாதிபதி அப்படின்றத நான் திரும்ப நினைவுபடுத்த விரும்புறேன். இஸ் த ஜட்ஜ் ஆஃப் அ கண்ட்ரி, இஸ்ரேல் அப்படின்ற ஒரு பெரிய தேசம், 12 கோத்திரங்களால் நிறைந்த ஒரு பெரிய தேசம். இவருடைய வம்சாவளி அப்படியே பாத்தீங்கன்னா லீடர்ஷிப்ல யார பின்தொடர்ந்து வர்றாருன்னு கேட்டா, பெரிய ஜாம்பவான் ஆகிய மோசே, யோசுவா, இப்படிப்பட்டவர்களுடைய வம்சத்துல அல்லது அவர்களுடைய தலைமைத்துவத்தை பின்பற்றி அப்படியே தேசத்துக்கு தலைவனாக தேவனே ஆளுகை செய்து நியாயாதிபதிகளை ஏற்படுத்தின அந்த ஒரு லீடர்ஷிப்பினுடைய லெகசியில வர்றவர் சிம்சோன். அண்ட் he was married. திருமணமான ஒரு மனிதன். இந்த மனிதனுடைய எண்ட் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. நீங்க நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நியாயாதிபதிகள் 16:21 16:21 வாசிக்கும் போது அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கு, பெலிஸ்தியர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்குகளை போட்டு சிறைச்சாலையிலே மாவ அரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். அது கொஞ்சம் வசனத்தை அப்படியே கொஞ்சம் பாருங்களேன். அவனை பிடிச்சாங்களாம், கண்களை பிடுங்கினாங்களாம், காசாவுக்கு கொண்டு போனாங்களாம், 2 விலங்குகளை போட்டு சிறைச்சாலையில போட்டு அடைச்சு மாவரைக்க வச்சாங்களாம். திரும்ப சொல்றேன், இதை ஒரு வாலிப பையனுக்கு செஞ்சாங்கன்னு தயவு செய்து நினைக்காதீங்க. இந்த நிலைமை யாருக்கு வந்ததுன்னு கேட்டா, ஒரு திருமணமான சிம்சோன். அவனுடைய லைஃப்ல இவ்வளவு பிரச்சனைகளை அவன் ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை எப்படி வந்தது அப்படின்னு நாம இன்னைக்கு கொஞ்சம் நம்ம எல்லாருமே கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்க போறோம். அமெரிக்கால ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, அது பேர் NTSB அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. NTSB என்ற ஆர்கனைசேஷன் பொதுவா எதுக்கு வர்றாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க எப்பொழுதெல்லாம் ஒரு விமானம் ஆக்சிடென்ட்குள்ள விபத்துக்குள்ளாகிறதோ அந்த NTSB என்ற ஆர்கனைசேஷன் உள்ள வர்றாங்க. உள்ள என்ன பண்றாங்கன்னா, they do what is called as aircraft crash investigation அப்படின்னு ஒரு இன்வெஸ்டிகேஷன் அவங்க பண்றாங்க. சோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த விமானத்துல அந்த விமானம் பெட்ரோல் எப்படி ஊத்துனாங்க, யார் ஊத்துனா, எப்போ இது கிளம்புச்சு, கிளம்பும் போது கிளைமேட் எப்படி இருந்துச்சு, யார் ஓட்டுன விமானி அவருடைய நடவடிக்கைகள் எப்படி இருந்தது, அதுக்கப்புறமா ரன்வே எப்படி இருந்துச்சு, உள்ள இருந்த பயணிகள் அவ்வளோ பேரையும் திரும்ப அனலைஸ் பண்றாங்க. இப்படின்னு ஒவ்வொன்னா எடுத்து அனலைஸ் பண்ணி இந்த விமானம்
இப்படி கிராஷ் ஆகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு முழு ஆராய்ச்சி செய்றாங்க. இந்த ஆராய்ச்சி செய்யறதுக்கு எவ்வளவு தூரம் பின்னால போறாங்க அப்படின்னு கேட்டா, அவங்க ஆராய்ச்சியில உடைஞ்சு போன பாகங்கள் எல்லாம் எடுத்து வச்சு அதை டீப் அனாலிசிஸ் பண்ணிட்டு அவங்க என்ன கண்டுபிடிக்க விரும்புறாங்க அப்படின்னு கேட்டா, இந்த விமானம் அது தயார் செய்யப்பட்ட அல்லது அதை உண்டாக்கின போது மேனுஃபேக்சரிங் டைம்லயே ஏதாவது டிஃபெக்ட் இருந்துச்சா அப்படின்னு சொல்லி அதை ஆராய்ச்சி பண்றாங்க. இப்ப சமீபத்தில் சில விமான விபத்துகள் நடந்தது. அதுல அந்த விமானத்தை தயார் செய்த அமெரிக்க கம்பெனி ஒன்றை அவங்க ஆராய்ச்சி பண்ணும்போது என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டா, இந்த விமானம் இப்படி கிராஷ் ஆகி இத்தனை பேர் பலியானதுக்கு காரணம் விமானியும் கிடையாது. இதுல பயணம் பண்ண எந்த பயணியுமே காரணம் கிடையாது. கால சூழ்நிலை எந்த காரணமுமே கிடையாது. அதுல ஊற்றப்பட்ட விமான எரிபொருள்ல காரணம் இல்ல. என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்டா, அந்த விமானத்தை மேனுஃபேக்சர் பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த மேனுஃபேக்சரிங் ஃபேஸ்லே அதுல டிஃபெக்ட் இருந்திருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. சமீபத்தில் அந்த விமானத்தை உண்டாக்கின அமெரிக்க கம்பெனியில அந்த கம்பெனிக்குள்ளே வேலை செய்த ஒரு இன்ஜினியர் ஒரு பேட்டி கொடுக்கிறார். அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் பறக்க போகிற விமானம் என்னுடைய கம்பெனி செய்த விமானமா இருக்குமானால் அந்த விமானத்துல நான் பறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னு சொன்னா, நாங்க கம்பெனில செய்யற விமானமே எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா ரொம்ப டிஃபெக்டிவா இருக்கு. அதுல ஸ்க்ரூஸ்ல தவறு இருக்கு. அவங்க செய்யற விதத்துல அவசர அவசரமா செய்யறாங்க, செக்கிங் பண்றது இல்ல, வெல்டிங் சரியா இருக்கிறது இல்ல. இதை வேகமா முடிக்கணும்னு சொல்லி அந்த குவாலிட்டி கண்ட்ரோல ரொம்ப போரா வச்சிருக்காங்க. அதனால எனக்கே பயமா இருக்கு. நாங்க செஞ்ச விமானத்திலேயே நாங்க பறக்கிறது எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் பறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, நான் நிறைய மேரேஜஸோட உட்கார்ந்து நான் பேசுறேன். நான் நிறைய ஃபேமிலிஸோட ரொம்ப வருஷமா நான் உட்கார்ந்து தனிப்பட்ட விதத்துல நான் அவங்களோட நான் பேசி அவங்களோட நான் ஆலோசனைலாம் கொடுக்குறேன். பட் ஒன் ஆஃப் த திங்ஸ் ஐ ஃபவுண்ட் அவுட் இன் மேரேஜஸ், அவங்க 5 இயர்ஸ் கழிச்சு, 10 வருஷம் கழிச்சு, 15 வருஷம் கழிச்சு கூட அந்த குடும்பத்தை டேக் ஆஃப் பண்ண முடியல. அல்லது சில டேக் ஆஃப் ஆன விமானங்கள் பாதியில திரும்ப அந்த ஹேங்கர்ல இறங்கிருது. அல்லது சில மேரேஜஸ் கிராஷ் கூட ஆயிடுது, டோட்டல் கொலாப்ஸ் ஆயிடுது. சில பேர் 2 இயர்ஸ், 6 மந்த்ஸ், 3 இயர்ஸ், 5 இயர்ஸ், 10 இயர்ஸ் கழிச்சு டிவோர்ஸ் அப்ளை பண்றாங்க. எனக்கு இந்த பொண்ணோட வாழ பிடிக்கலன்றாங்க. இப்ப நான் கெஞ்சுறேன், எப்ப உனக்கு 2 பிள்ளை இருக்காம்பா, உனக்கு ஒரு 3 புள்ள இருக்காமா, நீ கொஞ்சம் கன்சிடர் பண்ணு, நீ இப்படி ஒரு தடாலடியா முடிவெடுக்காத அப்படின்லாம் நான் சில பேர் ரொம்ப நான் ரிக்வெஸ்ட் பண்றேன். அப்போ நான் உட்காந்து டீப்பா அனலைஸ் பண்றேன். இவங்க சொல்ற வார்த்தைகள்லாம் பொதுவாக நான் கவுன்சிலிங்ல உட்காந்து எழுதுவேன். ஒய்ஃப் பேசுறது, ஹஸ்பண்ட் பேசுறதுல என்னென்ன பாயிண்ட்ஸ் தான் சொல்றாங்கன்னு எழுதுறேன். அப்போ எழுதிட்டு நான் திரும்ப அவங்கள தனியா உட்கார வச்சு தனித்தனியா நான் பேசும்போது ஒரு காரியம் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா கண்டுபிடிக்கிறேன். என்னன்னு சொன்னா, இவங்க பேசுற பிரச்சனைகள் அப்படின்றது இது கல்யாணத்துக்கு அப்புறமா வந்த பிரச்சனை கிடையாதுன்றதான் கண்டுபிடிக்கிறேன். இந்த பிரச்சனை எப்படிப்பட்ட பிரச்சனைன்னு கேட்டா, கல்யாணத்துக்கு முன்னாலேயே எப்படி ஒரு ஏர்கிராஃப்ட் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்லயே சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு பாத்தீங்களா செய்யறதுல, அந்த மாதிரி சில பேர் கல்யாணத்துக்கு முன்னால வாலிபர்களாக தனியா இருக்கும் போதே இவங்க ஃபேஸ் பண்ண சில ட்ராமா, இவங்க டெவலப் பண்ணிக்கிட்ட சில ஹேபிட்ஸ், அவங்களுக்குள்ள சில கேரக்டர் ப்ராப்ளம்ஸ், இத அவங்க சரியா டீல் பண்ணல. அவங்க அப்படியே ராவா இறங்கியிருக்காங்க கல்யாணத்துக்குள்ள. கல்யாணம் வைபவெல்லாம் ரொம்ப நல்லா நடந்துச்சு, ஃபங்க்ஷன்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஆனா டேக் ஆஃப் ஆன உடனே மேரேஜ் ஸ்டெபிலைஸ் பண்ண முடியல. அப்பா அம்மா ட்ரை பண்றாங்க, மாமனார் மாமியார் பேசி பார்க்கறாங்க, பாஸ்டர் பேசுறாரு, சொந்தக்காரங்க பேசுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் பேசுறாங்க, எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க. ஆனா அவங்களால அந்த மேரேஜை பறக்க வைக்க முடியல. அது ப்ராப்ளம்ஸ் கொடுக்குது. இன்னைக்கு நான் சிம்சோன் பத்தி உங்ககிட்ட பேச வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டா, நான் கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணேன் அவனோட லைஃப்.
இவனுடைய டவுன்ஃபாலுக்கு வந்து இவன் இவ்வளவு தூரம் ஒரு மனுஷன் வந்து கல்யாணம் ஆகி ஒரு நல்ல குடும்பத்தை கட்டி ஊருக்கு நியாயம் சொல்ல வேண்டிய மனுஷன் தான் குடும்பமே பரிதாப நிலைக்கு போனதுக்கு இவனுடைய லைஃபை நான் கொஞ்சம் பின்னால பேக் ட்ராக் பண்ணி பார்க்கும்போது ஐ ஃபவுண்ட் அவுட் சம் வெரி பிக் ஃபிளாஸ் இன் ஹிஸ் லைஃப். அவன் வாழ்க்கையில சில மிகப்பெரிய தவறுகள், அவன் வந்து சிலதெல்லாம் சீர் செய்ய வேண்டிய காரியங்களை அவன் சீர் செய்யாம போனதுனால அந்த இளவயதின் பாவங்கள்னு வாசிக்கிறோம்ல, ஜென்ம சுபாவங்கள்னு பாக்குறோம் பாருங்க, அதை வந்து அவன் டீல் பண்ணாததுனால அது வந்து அவனுடைய மேரேஜ்ல கூட அது வந்து கொஞ்சம் அது கண்டினியூ ஆச்சு. அது வந்து அவனுடைய ஃபெயிலியருக்கு பெரிய காரணமா. நான் வந்து இன்னைக்கு ஒவ்வொருத்தரையும் வந்து உங்களை டைம் ஸ்பேஸ்ல கொஞ்சம் பின்னாடி கொண்டு போக விரும்புறேன். We are going to go back and travel back even before we got married. நாம யங்கா இருக்கும்போது நம்ம லைஃப் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கொஞ்சம் நம்ம அந்த சீசன்ல இருந்து நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு வரலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சில காரியங்கள் வந்து நம்ம போய் டீப்பா அனலைஸ் பண்ணாதான் இது ஏன் நம்ம லைஃப்ல திரும்ப 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 இந்த பிரச்சனை வந்துட்டு இருக்கு அப்படின்றதுக்கு வந்து சில காரியங்களுடைய ரூட்டுக்கு நம்ம போனாதான் அதை நம்ம பிடுங்கி எடுத்து அதை ஹீல் பண்ணி நம்ம திரும்ப ப்ராப்பரா டிராவல் பண்றதுக்கு வசதியா இருக்கும்னு நினைக்கிறேன். So I just God led me to look at 4 important character flaws or manufacturing defects in the life of Samson. இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையில மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கிற ஒரு 4 காரியங்களை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புறேன். இதை வந்து எதுக்காகன்னு சொன்னா நம்மளையும் ஒரு முறை ஸ்கேன் பண்றதுக்கு தான். இந்த டிஃபெக்ட்லாம் நமக்குள்ள இருந்திருக்கா? சில பேர் நம்ம இதை வச்சுக்கிட்டே இதை தெரியாமலே நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம். சில பேர் 1 வருஷம் கல்யாணம் நடத்திட்டோம், 2 வருஷம் 3 வருஷம் 30 வருஷம் கூட நடத்திட்டு போயிட்டோம். பட் ஸ்டில் நான் இதை காமிக்கும் போது உங்களுக்கு தெரியும் இது எப்படி நம்ம லைஃப்ல ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கு, இதுல எப்படி நம்ம போராடிக்கிட்டே இருக்கிறோன்றதை கண்டுபிடிப்போம். 4 important areas we need to really check. அதனால இன்னைக்குள்ள செய்தி வந்து தயவு செய்து இது உங்க மனைவிக்கான செய்தி இல்ல, உங்க கணவனுக்கான செய்தி இல்ல, உங்க குடும்பத்துக்கான செய்தின்னு எடுத்துக்கிடாதீங்க, எனக்கான செய்தின்னு எடுத்துக்கிடுங்க. ஆண்டவர் சில நிமிடங்கள் உங்களோட பேச போற காரியங்கள் வந்து உங்க பின்னால் இருக்கவங்களுக்கு, முன்னால் இருக்கவங்களுக்கு, பக்கத்துல இருக்கவங்களுக்கு பேசல, எனக்காக ஆண்டவர் பேசுறாருன்னு வந்து தயவு செய்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. இந்த குணங்கள் என்னுடைய குடும்ப வாழ்க்கையின் வெற்றிக்கு தடையாக அதை கரைப்படுத்துகிறதாய் இந்த குணங்களை நான் சிறு வயது முதல் வளர்த்து விட்டேனா அப்படின்னு சோதித்து பார்க்கிற ஒரு 4 காரியங்கள். ஏன்னா இது வந்து ஒரு வாலிபனை பற்றி பேசல, திருமணமான சிம்சோனை பற்றி பேச. ஃபர்ஸ்ட் ஒன், அவனுடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு சுபாவத்தை நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நாம் வாசித்து நாம கவனிக்கலாம். சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தீரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து தன் தாயையும் தகப்பனையும் நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தீரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தீரிடத்தில் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியது என்ன? உன் சகோதரின் குமாரத்திகளிலும் எங்கள் ஜனம் அனைத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். தயவுசெய்து எழுதுங்க. நம்பர் 1, the first character flaw I see in Samson is this. Number 1, adamant spirit. adamant spirit, தமிழ்ல சொல்லணும்னா பிடிவாதம், பிடிவாத குணம், adamant spirit. You see, நிறைய வேளையில வந்து இந்த adamant spiritன்றது ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம கையாள வேண்டிய ஒரு காரியம். அது என்னன்னு சொன்னா, நான் என்ன நினைக்கிறேனோ அது நடக்கணும், நான் என்ன கேட்கிறேனோ அது எனக்கு கிடைக்கணும். இந்த பிடிவாத குணம்ன்றது எப்போ உருவாகுதுன்னு கேட்டா, சிறு பிள்ளையா இருக்கும் போதே உருவாகுது இல்லையா? நம்ம வந்து நம்ம லைஃப் நீங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்களேன். சில பேருக்கு வந்து நம்ம பிடிவாதம் பண்ணி காரியங்களை சாதிச்ச அனுபவங்கள் சில பேருக்கு நம்ம லைஃப்ல இருக்கும். சில பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பிடிவாதம் பண்ணா அதை வந்து முளையிலே நறுக்கிடுவாங்க.
பிடிவாதம் பண்ணினா உனக்கு எதுவுமே கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால அந்த பிடிவாத குணம் வந்து போயிடும். சோ அவங்க வந்து அதிலோட ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண மாட்டாங்க. அதுல வந்து கேட்பாங்க, கிடைக்கலன்னா இட்ஸ் ஓகேன்னு போயிடுவாங்க. ஆனா சில பிள்ளைங்களுக்கு என்ன பிரச்சனைனா, பிடிவாதம் பண்ணா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சில அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்குள்ள இருக்கும். அவங்க சில புரிதல் அவங்க வச்சிருப்பாங்க. நம்ம என்னன்னாலும் அழுது சாதிச்சிடலாம், என்னன்னாலும் புரண்டா சாதிச்சிடலாம். நம்ம அப்பா அம்மா வந்து எப்படி நம்ம வந்து ரொம்ப கத்தணும்னா கொடுத்துருவாங்க. நம்ம வந்து வீட்டில் வந்து ஏதாவது நம்ம பிரச்சனை பண்ணோம்னா உடனே அவங்க மடங்கிடுவாங்க. ஐயோ பாவம் ஐயோ பாவம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பழக்கம் வந்து சில குடும்பங்கள்ல வந்து அதை அனுமதிச்சதுனால சில பேருடைய லைஃப்ல இருக்கிற பலவீனம் என்னன்னு கேட்டா, அந்த பிடிவாத குணம் வந்து அவங்களுடைய மேரேஜ் லைஃப்ல கூட வந்துடும். சோ அவங்க வந்து இந்த கவுண்டர் ஒப்பீனியன் அப்படின்றத வந்து அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. அதாவது நான் ஒன்னு சொன்னேன், என்னுடைய பார்ட்னர் வந்து அது வேணான்னு சொல்றாங்கன்னா, அது எப்படி நீ வேணான்னு சொல்லுவ? அது எப்படி நீ வேணான்னு சொல்லுவ? நான் சொல்லிட்டேன்ல, நான் தானே ஃபர்ஸ்ட் சொன்னேன், சொன்னதை செய். அதாவது அவங்க வைஃப் ஒரு காரியத்தை சொல்லுவாங்க, இப்படி செய்யலான்னுவாங்க. ஆனா ஹஸ்பண்ட் வந்து சில வேளையில அதெல்லாம் வேணாம். எதுக்கு வேணான்னு சொன்னாருன்னா, வம்புக்குனே வேணான்னு. நீ சொல்லிட்டல்ல, அதனால நடக்கக்கூடாது. நான் என்ன சொன்னேனோ அதான் நடக்கணும். இதே போல சில வைஃப்ஸ் வந்து பயங்கர கண்ட்ரோலிங்கா இருப்பாங்க. தன்னுடைய கணவனை வந்து பயங்கர கண்ட்ரோல் பண்ணுவாங்க. சில காரியங்களை வந்து நான் கேட்கறத நீ செய்யல, நான் இப்பவுமே வீட்டுக்கு கிளம்பி போயிடுறேன், எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறேன். அப்ப அவங்க அம்மா வீட்டை ஏன் இந்த தஞ்சம் புகுறாங்கன்னு கேட்டா, ஒரு ப்ராப்ளம் இருக்கு அவங்களுக்கு. என்ன ப்ராப்ளம்னா, இங்க வந்து நான் சொல்றது நடக்க மாட்டேங்குது, எங்க அம்மா வீட்டுல நான் சொல்றபடி எல்லாரும் கேட்பாங்க. இந்த அடமெண்ட் ஸ்பிரிட் வந்து சில பேருக்கு வந்து ரத்தத்திலே ஊறி போயிருக்குது. இது நீங்க நான் டீப்பா அனலைஸ் பண்ணும்போது கண்டுபிடிச்சிருக்கேன். அவங்க வீட்டார் வந்து இவங்களுடைய சத்தத்துக்கும் கூச்சலுக்கும் இவங்களுடைய மிரட்டலுக்கும் பயந்து 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 ஐயோ பாவம் ஐயோ பாவம் ஐயோ அழுகுறா, அவளுக்கு நீங்க வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட் அவங்க அப்பா அம்மா சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. ஐயோ பாவம் அவளை அழ விட்டுறாதீங்க, அவளுக்கு வீசிங் வந்துடும். புரியுதுங்களா நான் சொல்றது? ஐயோ அவனை அழ விட்டுறாதீங்க, ஒரே பையன் பாவம், அவனுக்கு வாங்கி கொடுத்துருங்க. அப்போ அந்த பையன் நல்லா கண்டுபிடிச்சு வச்சிருக்கான், நம்ம அழுதோன்னா கிடைச்சிரும், நம்ம விழுந்தோன்னா கிடைச்சிரும், நம்ம வந்து ஒரு நாள் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு மிரட்டினா எனக்கு கிடைச்சிரும். இந்த மாதிரி ஒரு பொல்லாத சுபாவத்துல வளர்ற பிள்ளைகளை வந்து டேம் பண்ணாம இருக்கிற பெற்றோருடைய விளைவு என்னன்னு கேட்டா, அல்லது இப்படிப்பட்ட வளர்ப்புல முன்னேற பிள்ளைகளுடைய வருங்காலம் என்னன்னு கேட்டா, அவங்க குடும்பம் நடத்தும் போது கூட அவங்க வந்து அதே அடமெண்ட் ஸ்பிரிட்ல இருப்பாங்க. நான் என்ன நினைச்சனோ அதான் நடக்கணும், நான் கேட்கறது எனக்கு கிடைக்கணும், நான் பேசிட்டேன்னா யாரும் மறுத்து பேசக்கூடாது. You see, this can become a very problematic situation for families. இதனால என்ன ஆயிடுதுன்னு சொன்னா, ஒரு கருத்து பரிமாற்றம்ன்றதே கிடையாது. சில வீடுகள்ல கணவன் வந்து மனைவிக்கு ரொம்ப பயந்து போயிருப்பாரு. ஏன்னா அந்தமா டான்ட்ரம்ஸ் போட்டுருவாங்க, பயங்கர சண்டை போட்டு கூச்சல் போட்டு பயங்கர கலாட்டா பண்ணி ஊரையே கூட்டி, நான் சொல்றபடி அவன் செய்ய மாட்டேங்கிறான் அப்படின்னு எல்லாத்தையும் போய் இந்த பையனை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அல்லது சில வேளை பையன் அப்படி இருப்பான், அவ எனக்கு சுத்தமா அடங்கவே மாட்டேங்கிறா, நான் சொல்றதே கேட்க மாட்டேங்கிறா, அவ சொல்றதான் நான் செய்யணும்னு எதிர்பார்க்கிறா. இதுல என்னன்னா அந்த கிவ் அண்ட் டேக் இல்லாம போனதுக்கு காரணம் என்னன்னா, அந்த அடமெண்ட் ஸ்பிரிட். அடமெண்ட் ஸ்பிரிட். உங்களுக்கு நான் ஒரு வேத பகுதி உங்களுக்கு காண்பிக்கிறேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஒரு சம்பவத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். 1 சாமுவேலுக்கு தயவு செய்து வாங்க. 1 சாமுவேல் 1 அதிகாரத்துக்கு வாங்க. 1 சாமுவேல் 1 அதிகாரம் 21 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கவனிங்க. 1 சாமுவேல் 1:21. எல்கானா என்பவன் கர்த்தருக்கு வருஷாந்திரம் செலுத்தும் பலியையும் தன் பொருத்தனையும் செலுத்தும்படியாக தன் வீட்டார் அனைவரோடும் கூட போனான். அந்நாள் கூட போகவில்லை. அவன் உடனே எல்கானா கேட்கிறாரு, பிள்ளை பால் மறந்த பின்பு அவன் கர்த்தரின் சந்நிதியிலே அன்னாள் சொல்லுகிறாள், பிள்ளை பால் மறந்த பின்பு அவன் கர்த்தரின் சந்நிதியிலே காணப்படவும் அங்கே எப்பொழுதும் இருக்கவும் நான் அவனை கொண்டு போய் விடுவேன் என்று தன் புருஷனிடத்தில் சொன்னாள். இப்ப இங்க நடக்கிறது பாருங்க, வருஷாந்திரம் பலி செலுத்த போறாங்க. எல்கானா சொல்றார், வாமா போலாம் அப்படின்றாரு. இவள் சொல்றா, இல்ல நான் கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணிட்டேன்,
என் பிள்ளைய நான் கர்த்தருக்கு நான் பிள்ளைக்காக நான் கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ண, கர்த்தர் பிள்ளையை கொடுத்தாரு. அந்த பிள்ளையை நான் கர்த்தருக்கு கொடுக்க போறேன், அதனால இந்த வருஷம் நான் வரமாட்டேன், என் பிள்ளை பால் மறக்கிற வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன், நான் பண்டிகைக்கு வரமாட்டேன்னு. அடுத்த வசனம் பாருங்களேன். அதுக்கு எல்கானாவுடைய பதில பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். போடுங்க 1 சாமுவேல் 1:24. அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு 23 வசனம் போடுங்க. 23. அப்பொழுது அவள் புருஷனாகி எல்கானா அவளை நோக்கி, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நீ உன் இஷ்டப்படி செய்து அவனை பால் மறக்க பண்ணு மட்டும் இரு, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக என்றான். அப்படியே அந்த ஸ்திரீ தன் பிள்ளையை பால் மறக்க பண்ணு மட்டும் அதற்கு முலை கொடுத்தாள். கணவன் பண்டிகைக்கு போலான்றாரு, மனைவி சொல்றாங்க கர்த்தர்ட்ட பொருத்தனை பண்ணிட்டேன், அவன் பால் மறக்கிற வரைக்கும் நான் கூட இருக்கிறேன். உடனே அந்த கணவனுடைய வார்த்தையை பாருங்க. சரிம்மா, நீ உன் இஷ்டப்படி செய், அல்லது உன் விருப்பத்தின்படி நான் இணங்குறேன், பால் மறக்க பண்ற வரைக்கும் நீ இரு, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறட்டும் அப்படின்னு விட்டு கொடுக்கிற ஒரு இருதயம் இருக்கு பாருங்க. ஆனா இதே சம்பவத்துல நீங்க சாம்சனை வச்சு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அன்னைக்கு அடித்தடி கலட்டால தான் அந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ணாளுக்கு எத்தனை அடி விழுந்திருக்குமோ தெரியாது. நான் போலான்றேன், நீ என்னமோ கடவுளுக்கு என்னமோ அது பண்ண இது பண்ண, நீ வரியா இல்லையா இப்போ அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு. ஆனா எல்கானா வேறு விதமா பேசுறாரு. நான் இந்த பாயிண்ட கடந்து போறதுக்கு முன்னால I want you to do some self introspection. Do I have an adamant spirit inside me? எனக்குள்ள அந்த பிடிவாத குணம் எனக்குள்ள இருக்கா? எதையுமே பிடிவாதம் பண்ணி சாதிக்கிற ஒரு குணம் இருக்கா? நான் என்ன நினைச்சனோ அதுதான் எல்லாரும் செய்யணும், நான் என்ன விரும்புறனோ அப்படிதான் குடும்பமே ஆடணும் அப்படின்ற மாதிரி ஒரு விதமான ஒரு அடமெண்ட் ஸ்பிரிட், கொஞ்சம் கூட இணங்காத ஒரு இருதயம், ஒரு உள்ளம், ஒரு குணம் எனக்குள்ள நான் வளர்த்துட்டேனா? அப்படி பழகிட்டேனா? நானு சில பேர் மிரட்டி பணிய வைப்பாங்க, சில பேர் பயமுறுத்தி பணிய வைப்பாங்க, சில பேர் அழுதே பணிய வைப்பாங்க, சில பேர் ஹார்ட் பவர், சில பேர் சாஃப்ட் பவர் காட்டுவாங்க. இந்த சாஃப்ட் பவர்ன்றதுதான் அழுகிறது, முகத்தை திருப்பி வச்சுக்கிறது, சாப்பிட மாட்டேன்றது, வம்பு பண்றது, இதெல்லாம் என்னன்னு சொன்னா சாஃப்ட் பவர். அதாவது கணவனோ மனைவியோ தலையை பிச்சுக்கிற மாதிரி இருக்கும். பேசி தொலைச்சிட்டா கூட எதையாவது பரவாயில்ல பாஸ்டர், பேசாம கொல்லுவார் பாஸ்டர், அதுதான் தாங்க முடியல பாஸ்டர், அப்படியே உம்முன்னு வச்சுக்கிடுவா பாஸ்டர், பேச எது கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டா பாஸ்டர். எப்போ அந்த முகத்துல சிரிப்பு அப்படியே தாமரை மலரும்னு கேட்டா, எம்மா நீ சொல்றபடி நான் செய்கிறேன் தாயே அப்படின்னு வணங்கிட்டா போதும், உடனே காஃபி வந்துடும், டீ வந்துடும், ஸ்டெப்ல ஸ்பிரிங் வச்ச மாதிரி குதிப்பாங்க. அப்படி ஒரு குதி ஆட்டம் இருக்கும், பயங்கரமா இருக்கும். அது வரைக்கும் பேசாத கணவனுடைய வாயில அற்புதம் நிகழும். அப்படியே படுத்து சுருட்டு கிடக்கிற மனுஷன் டக்குன்னு எழுச்சிருவாரு, ரெஸ்பாண்ட் பண்ணுவாரு, பதில் சொல்வாரு, பேசுவாரு, சிரிப்பாரு, ஒண்ணுமே நடக்காத மாதிரி சுத்துவாரு. உண்மை என்னன்னா அவருடைய மனசுல யுத்தம் ஜெயித்தோம். சாஃப்ட் பவர், ஹார்ட் பவர். சில பேர் பாத்தீங்கன்னா ஹார்ட் பவர். ஹார்ட் பவர்ன்றது என்னது? எப்படிலாம் ஹார்ட் பவர் காட்டலாம் சொல்லுங்க? சொல்ல மாட்டீங்க, பயப்படாம சொல்லுங்க. அடி, எப்படி பாத்திரம் பறக்கும் ஒருத்தர் சொல்றாரு, அனுபவமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி, வேற எப்படிலாம் ஹார்ட் பவர் காட்டலாம்? கண்ணிலே மிரட்ட, அது சாஃப்ட் பவர். கண்ணிலே மிரட்டுவாங்க. அப்புறமா பிள்ளைங்க மேல அடி, பிள்ளை அவர் அடிக்கிறதுக்கு பயம், அவருக்கா அந்த அம்மாக்கா தெரியல, பிள்ளைங்க தான் அடி வாங்குமா, அடிக்கிற அடியில் இந்த அம்மாக்கு டெரர் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி சாஃப்ட் பவர், ஹார்ட் பவர். இது எதுக்குன்னு சொன்னா, நான் என்ன சொன்னனோ அதை செஞ்சே ஆகணும்.
சிம்சோனுடைய வாழ்க்கை, அவங்க அப்பா அம்மா எவ்வளோ சொல்றாங்க, வேண்டாம்ப்பா வேண்டாம்ப்பா, கட்டி வைக்கிறதுனா கட்டி வை, அவ்வளவுதான் கட்டுவேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு முறை இல்ல 2 முறை சொல்றாங்க, நான் என்ன நினைச்சனோ அதான், என்ன கேட்டனோ அதான், அதுக்கு மிஞ்சி எதுவுமே செய்ய மாட்டேன். இந்த குணத்துல நம்ம ஒருவேளை சிறு வயதுல எப்பயாவது நம்ம இந்த மாதிரி ஒரு குணம் வச்சுட்டு அதை அப்படியே கண்டினியூ பண்றோம் அப்படின்னா, ஐ டோன்ட் திங்க் we are going to build a healthy family. ஒரு சந்தோஷமான குடும்பத்தை நாம கட்ட போறோம் அப்படின்னு கனவுல கூட காணாதீங்க. இன்னைக்கு காலையில செய்தியினுடைய முடிவை ரொம்ப அழகா முடிச்சாங்க. சொன்னாங்க, என் மனைவியை சந்தோஷப்படுத்த நான் என்ன செய்ய வேண்டும், என் கணவனை சந்தோஷப்படுத்த நான் என்ன செய்ய வேண்டும், 2 பேரும் ஒருத்தர் கேட்கணும். அப்போ இதுல என்ன இருக்காதுன்னா, அடமெண்ட் ஸ்பிரிட்டுக்கு இடமே கிடையாது. நான் நினைக்கிறதா நான் செய்வேன், நான் நினைக்கிறதா எல்லாரும் செய்யணும்னு சொல்றது இந்த சந்தோஷத்திற்கு இடமே கொடுக்காது. 1 minute எடுத்துக்க போறோம். 1 minute in total silence. Do I have an adamant spirit inside me? பிடிவாத குணம் எனக்குள்ளே இருக்கிறதா? பிடிவாத குணத்தினால் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேனா? அந்த குணம் என்னுடைய குடும்பத்தின் சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, சமாதானத்தை கெடுக்கிறதா? மிரட்டி பணிய வைக்கிறேனா, அடிச்சு பணிய வைக்கிறேனா, திட்டி பணிய வைக்கிறேனா, தகாத வார்த்தைகள் பேசி பணிய வைக்கிறேனா, கோப கணைகளை வீசி பணிய வைக்கிறேனா, அல்லது வயலன்ஸ், வீட்டுக்குள்ளே அடிக்கிறது, இப்படிப்பட்ட கொடுமைகளை கூட செய்து நான் நினைச்சதை சாதிக்கணும்னு சொல்லி நான் ஏதாவது என் குடும்பத்தை ரொம்ப ஹார்ஷா நடத்துற ஒரு அடமெண்ட் ஸ்பிரிட் எனக்குள்ள இருக்கா? அப்படியே ஒரு 1 minute அப்படியே அமைதியா இருந்து, நாமும் ஆவியானவரும், நம்ம மற்றவங்களை ஜட்ஜ் பண்ண வேண்டாம். உங்க ஹஸ்பண்டை ஜட்ஜ் பண்ணாதீங்க, ஒய்ஃபை ஜட்ஜ் பண்ணாதீங்க. எனக்குள்ள அந்த ஸ்பிரிட் என் ஃபேமிலியை டிஸ்டர்ப் பண்ணுதா? அந்த ஓவர் பவரிங் ஆட்டிடியூட், ஓவர் ரைடிங் ஆட்டிடியூட், அந்த டாமினேட்டிங் ஸ்பிரிட் எனக்குள்ள இருக்கா? மற்றவருடைய கருத்துக்களுக்கு இடமே கொடுக்க மாட்டேன், நான் என்ன நினைக்கிறேனோ அதான் ஃபைனல் அப்படின்னு சொல்ற மாதிரி, குடும்பத்துக்குள்ள டிஸ்கஷன்ஸ் எதுக்குமே பெர்மிஷன் கொடுக்காம நான் மை வே இஸ் த ஹைவே அப்படின்ற மாதிரி அந்த இண்டிபெண்டன்ட் ஸ்பிரிட்ல நான் பாதிக்கப்பட்டிருக்கேனா? ஒரு நிமிடம் நிதானித்து பார்ப்போம். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். The first investigation that reveals the attitude of Samson is the adamant spirit of Samson. ரெண்டாவது, அவனுடைய வாழ்க்கையில இன்னொரு காரியம் அது அப்படியே ஒரு ஒரு செயின் மாதிரி தொடர்ந்து, ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி தொடர்ந்து வர்ற இன்னொரு காரியம். 16ஆம் அதிகாரம் நியாயாதிபதிகள் 1ஆம் வசனம், 16:1. பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். இந்த வார்த்தை ரொம்ப கடுமையா இருக்கு.
இந்த சிம்சோனுடைய பின்னணியை நீங்க படிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த வசனம் வாசிக்கும் போது பயங்கர ஷாக்கிங்கா இருக்கும். இது யார் இந்த வேலையை செய்யறாங்க? இந்த சிம்சோனை குறித்து நம்ம வாசிக்கணும் அப்படின்னா நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் 13:5 கர்ப்பம் தரிக்கும் போதே ஆண்டவர் பேசுறாரு, பெற்றோர்கிட்ட தாயிட்ட பேசுறாரு, இவர் குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் என்ன வரக்கூடாது, சவரகன் கத்தி படலாகாது, அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாயிருப்பான், அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தீரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான். என்ன ஒரு காலிங், என்ன ஒரு பர்பஸ், என்ன ஒரு மிஷன் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. அடிக்கடி சிம்சோனுடைய வாழ்க்கையில ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வரும், கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவினார் அப்படின்ற வார்த்தையும் வரும். 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்றாள், அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இந்த எல்லாத்தையும் நீங்க அப்படி ஒன்னா சேர்த்தீங்கன்னா you will understand this. இவன் பிறக்கிறதுக்கு முன்பாகவே இவனை குறித்த திட்டம் கொடுக்கப்பட்டது. இவன் பிறக்கிறதுக்காக அல்லது இவன் பிறந்து இவன் செய்ய வேண்டிய பணியை செய்து முடிப்பதற்காக அவனுடைய அம்மா கூட தன்னை பரிசுத்தப்படுத்த வேண்டியிருந்தது. எந்த ஸ்ட்ராங் ட்ரிங்க், மதுபானம் குடிக்காம, திராட்சரசம் குடிக்காம, என அவங்க பரிசுத்தமா இருக்க வேண்டியிருந்தது. அந்த மாதிரி ஒரு லினியேஜ்ல இந்த பையன் வளர்றான். அப்ப நீங்க தயவுசெய்து இந்த பிள்ளைய ஒரு மோசமான குடும்ப சூழ்நிலையில பிறந்த பிள்ளைன்னு நினைக்காதீங்க. பாவ பழக்கங்கள் எல்லாம் ரொம்ப சாதாரணமா பழக்க வைக்கப்பட்டவங்க எல்லாம் நினைக்காதீங்க. இந்த பிள்ளை ஒரு தேவனுடைய தரிசனத்தின் பேர்ல, தேவனுடைய ஆலோசனையின் பேர்ல, தேவனுடைய நடத்துதலின் பேரில இந்த பிள்ளை வளர்க்கப்பட்ட ஒரு பிள்ளையாக நாம் இந்த பிள்ளையை நாம் என்ன பண்றோம்னா நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்போ இந்த மாதிரி ஒரு நிலையில வளர்ந்த ஒரு பிள்ளை நியாயாதிபதி என்ற ஸ்தானத்துக்கு ஆண்டவனை உயர்த்தி அவனை கர்த்தர் நியாயம் தீர்க்க தொடங்கி அவன் பெலிஸ்தியர் கையிலிருந்து மீட்டு கொள்ளுவதற்கென்று இஸ்ரவேலருக்காக நியாயம் தீர்த்து போராடுற ஒரு பிள்ளை இந்த வசனம் நம்மளுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. அவன் காசால போய் ஒரு வேசியை கண்டு அவளிடத்திற்கு போனான், அல்லது இன்னொரு விதமா சொன்னா அவளிடத்திற்கு, அந்த வசனம் போடுங்க 16:1 அந்த வசனம் இந்த வேசியை கண்டு அவளிடத்தில் போனான்ற வார்த்தையினுடைய ரியல் மீனிங் என்னன்னு சொன்னா he had sexual relationships with her. சும்மா விசிட் பண்ணிட்டு வரல இவரு, பட் he actually உண்மையாவே அந்த இடத்துல அந்த வேசித்தன பாவத்தை அவன் அங்க செய்யறான். இது ஒரு ரெண்டாவது காரியம். இது கொஞ்சம் சென்சிட்டிவான இஷ்யூ எனக்கு தெரியும், பட் the Holy Spirit wanted me to speak about this today as we deal with families. ரெண்டாவது ஒரு காரியம், நான் இந்த சிம்சோன் ஆண்டவர் எனக்கு சுட்டி காண்பித்த காரியம் ரெண்டாவது என்னன்னா the lack of boundaries. lack of boundaries. lack of boundaries சொல்லும்போது எல்லைகள், கட்டுப்பாடுகள், வரையறைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை. lack of boundaries. lack of boundaries. இது எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா இருந்துச்சு. இதை நல்ல கவனிங்க. இது இட்ஸ் a very powerful statement what I'm making, and I'm making with all my conscience. இந்த பையனுடைய லைஃப்ல பவுண்டரி இல்லைன்னு நான் சொன்னேன், ஆனா அதோடைய கவுண்டர் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு சொன்னா ஆக்சுவலா பவுண்டரிஸ் இருந்துச்சு. ஆனா அந்த பவுண்டரி ஃபுல்லா எங்க இருந்துச்சுன்னு உங்களுக்கு காண்பிக்கிறேன். நம்ம ஏற்கனவே வாசித்த வசனம் தான். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல அவன் பவுண்டரிஸ் பத்தி போட்டிருக்கு பாருங்களேன். எப்படி எல்லாம் அவனுக்கு ஒரு வரையறை இருந்ததுன்னு கேட்டா, சவரகன் கத்தி அவன் தலையின் மேல் படக்கூடாது, பிறந்தது முதல் தேவனுக்கு நசரேயனாய் இருப்பான். நசரேய விரதம் பைபிள்ல படிச்சீங்கன்னா நசரேய விரதத்துல இருக்கவங்க மதுபானம் குடிக்க கூடாது, அதுக்கப்புறமா செத்த பிணத்தை தொடக்கூடாது, அதுக்கப்புறமா தலைமுடியை வெட்டக்கூடாது, அது ஃப்ரீயா அப்படியே வளரணும், அது ஷேவ் பண்ணக்கூடாது, தலையை ஷேவ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா இவன் எப்போத்துல இருந்துன்னு கேட்டா இந்த நசரேய விரதம் தாயின் வயிற்றில் இருந்தது முதல். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா பிறந்த நாள்ல இருந்து அவனுக்கு
பயங்கர பவுண்டரிஸ். ஆனா அந்த எல்லா பவுண்டரி என்ன பவுண்டரி கேட்டீங்கன்னா பிசிக்கல் பவுண்டரிஸ். அதாவது சில குடும்பங்கள் பாத்தீங்கன்னா பயங்கர கட்டுப்பாடோடு பிள்ளைங்களை வளர்ப்பாங்க. பாராதே, தொடாதே, புசியாதே அப்படின்ற பிரமாணங்கள் இருக்கும் பாத்தீங்களா. அதனால பிள்ளைங்க வந்து பயங்கர கட்டுக்கோப்பா வளருவாங்க. சிம்சோன் வந்து சாப்பிடுறதுல டிசிப்ளின், ட்ரெஸ்ஸிங்ல டிசிப்ளின், முடி வெட்டுறதுல டிசிப்ளின், விரதம். ஆனா செய்யற வேலையை பார்த்தீங்கன்னா வேசிக்கிட்ட போனான்னு சொல்லி போட்டு. அப்போ அவனுடைய டிசிப்ளின் ஃபுல்லா எதுல இருந்துச்சுன்னு சொன்னா பிசிக்கல் பார்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப். பயங்கர டிசிப்ளின். அதாவது மனுஷனுடைய பார்வையில வந்து மனுஷனுடைய ஒழுக்க நெறிகள் முன்பாக பார்க்க, மனுஷனுடைய கண்களுக்கு முன்பாக பெர்ஃபெக்ட். அவனை பார்க்கிறவங்க எல்லாருமே அவனை நசரேயன்னு அவனை லேபிள் பண்ற மாதிரி தோற்றத்துக்கு சூப்பரா இருந்தான். ஆனா எதுல அவனுக்கு வீக்னஸ் இருந்துச்சுன்னு கேட்டா மாரல் லைஃப்ல வீக்னஸ், மனதளவுல வந்து வீக்னஸ். எந்த ஏரியால வீக்னஸ்னா, தயவுசெய்து தவறா நினைக்காதீங்க, செக்ஷுவல் லைஃப்ல வந்து ஒரு வீக்னஸ் அவனுக்கு இருக்கு. ஏனென்றா இவன் போன பொண்ணு வந்து இது ஃபர்ஸ்ட் பொண்ணு கிடையாது. நீங்க அவன் லைஃப்ல பாத்தீங்கன்னா அவன் பிரச்சனை எல்லாமே ஆண்களோடு கிடையாது, எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சது பெண்களோடு தான். கல்யாணம் பண்ணும் போதும் இவ ரொம்ப அழகா இருக்கா, எனக்கு கல்யாணம் கட்டி வை அப்படின்னு அங்க போய் தொந்தரவு பண்ணி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றான். அது பிரச்சனையாச்சு. அடுத்த பெண்ணை நம்ம எங்க பாக்குறோம், வேசியா இருந்தா கூட பரவாயில்ல அவள்கிட்ட போவேன். திரும்ப லைஃப் முடியும் போது பாத்தீங்கன்னா தெலேலால்னு இன்னொரு பொண்ணு நிக்கிறா, அவன் மடியில படுத்து கிடக்குறான். இத்தனைக்கும் அவனுக்கு தெலேலால் யாருன்னு நல்லா தெரியும். அவன் வந்து ஒரு பெலிஸ்திய பெண். அப்போ பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே பாத்தீங்கன்னா அவன் லைஃப் வந்து வாலிப பருவத்திலிருந்தே பாத்தீங்கன்னா அந்த மாரல் பவுண்டரிஸ் வரும்போது அவனுக்கு கட்டுக்கோப்பு கிடையாது. அதாவது முடியெல்லாம் கரெக்டா வெட்டிடுவாரு, ட்ரெஸ்ஸிங் சூப்பரா பண்ணுவாரு. ஐயோ இதெல்லாம் நாங்க சாட மாட்டோம், நான்வெஜ் எல்லாம் நாங்க சாட மாட்டோம், நாங்க இந்த இடத்துக்கெல்லாம் போக மாட்டோம், நாங்க சினிமாக்கெல்லாம் போக மாட்டோம். புரியுதுங்களா நான் சொல்றது? இந்த மாதிரி கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவங்க கூட சில வேளையில வந்து சில பவுண்டரிஸ் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம், இந்த பாவம் செய்ய மாட்டோம், இந்த துர்குணம் செய்ய மாட்டோம், நாங்க வந்து குடிக்க மாட்டோம், நாங்க வந்து சூதாட மாட்டோம். இப்படிலாம் வந்து மக்கள் கண்ணில் வந்து ரொம்ப நீதிமான்களா இருக்கிற மாதிரி லைஃப் வந்து சில பேர் வந்து பில்ட் பண்ணிருப்பாங்க. ஏன்னு சொன்னா அப்பா அம்மாவுடைய கெடுபிடி, அந்த கிடுக்கி புடியில பயந்து நடுங்கி வந்து நம்மள அப்பா அம்மா நம்ம கண்ணில் மாட்டினோம் தொலைச்சாரு, தோலை உரிச்சிருவாருன்னு தெரியும். அதனால பயந்துகிட்டு நிறைய பேர் வந்து நிறைய தவறுகள் செய்யறதுக்கு துணிச்சலே வராது. ஆனா ப்ராப்ளம் எங்கன்னு கேட்டா இந்த மைண்ட் வந்து டோட்டல் கரப்டட். அங்க பாத்தீங்கன்னா மாரல் லைஃப் வந்து எல்லா கட்டுப்பாடும் உடம்புக்கு தான், ட்ரெஸ்ஸுக்கு தான், முடிவெட்டுறதுக்கு தான். ஆனா மனசளவுல ஒழுக்க ரீதியில பார்த்தா அங்க பிளே பாய் தான். அங்க பார்த்தா பாக்குற பொண்ணுட்டெல்லாம் பேசுவாரு, சிரிப்பாரு. அல்லது நமக்கு ஒழுக்க நெறின்னு ஒண்ணு இருக்கு, ஒரு பவுண்டரி இருக்கு, இதை தாண்டக்கூடாது அப்படின்ற கட்டுப்பாடுகள் அவங்க லைஃப்ல முறிஞ்சு போயிடும். எனக்கு சிம்சோன் பார்க்கும்போது தான் கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா அவன் நியாயாதிபதி, அவன் வந்து நியாயம் தெரியாதவனா இருந்தா பரவாயில்ல. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், மோசே வம்சாவளியில அப்படியே, வம்சாவளின்னு சொல்லும் போது I'm not meaning the tribe, அவனுடைய செயல்கள், அவனுடைய வேலை. மோசே தேசம் முழுவதும் நியாயம் தீர்த்தது போல இவர் அப்படியே நியாயாதிபதியா வர்றாரு. பின்னால ஊருக்கே நியாயம் சொல்ல வேண்டியவர் கடைசியில் இவர் எங்க போயிட்டு வந்தாருன்னு பாருங்க, இல்லையா? அது ஒரு சர்வசாதாரணமாகிட்டார் அவரு. ரொம்ப இட் வாஸ் லைக் வெரி கேஷுவல் ஃபார் ஹிம். மற்ற எல்லாமே தப்பா தெரியுது, இது வந்து பெருசா தப்பா தெரியல. இது வந்து நம்ம ரொம்ப நிதானிக்க வேண்டிய ஒரு ஏரியா நான் நினைக்கிறேன். நிறைய ஃபேமிலிஸ் உடைய டவுன்ஃபால்ல நான் பார்த்திருக்கேன். அவங்க வந்து இந்த ஏரியால கொஞ்சம் வீக்கா இருக்காங்க. எப்படி வீக்கா இருக்காங்க கேட்டா, சொந்த மனைவி சொந்த கணவன் வந்து நம்ம ஐக்கியமா இருக்கலாம், நெருக்கமா இருக்கலாம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அதுக்கெல்லாம் வந்து இல்லாத சத்தியம்லாம் பேசுவாங்க. பயங்கரமா, ஐயோ இவரை போல உத்தமன் யாருமே இல்லை, இவர் ஃபுல் பிரேயர்ல தான் இருக்கார், ஃபாஸ்டிங்ல தான் இருக்கிறார்ன்ற மாதிரி வீட்டுல சீன் பயங்கரமா இருக்கும்.
மனைவி வந்து நெருக்கமா இருக்கலாம், கணவன் நெருக்கமா இருக்கலாம்னா அப்படியே அது பரிசுத்த குலைச்சலான ஒரு பெரிய பாவம் செய்யற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்றது. சும்மா இதேதான் உங்களுக்கு வேலை, வேற வேலையே இல்லையா? நாங்கெல்லாம் தேவனோட உறவாடிக்கிட்டு இருக்கோம், கர்த்தரோட நாங்க நடந்துட்டு தேவனோட ஏனோக்கு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம். நாங்கெல்லாம் 3ஆம் வாரத்துல நடந்துகிட்டு இருக்கோம். இந்த இச்சையினால நீ வந்து நிரம்பிராத அப்படின்லாம் மனைவிக்கு போதனை, கணவனுக்கு போதனை. ஐயோ பாவம், நம்ம ஹஸ்பண்ட் நம்ம ஒய்ஃப் வந்து ரொம்ப ஹோலி போல இருக்கு, இன்டிமசியே உங்களுக்கு வந்து பிடிக்காது, தேவனோட தான் நடப்பாங்க. அதாவது மனைவி கையை பிடினா ஐயோ அது பெரிய பாவ குத்தம், பெரிய தெய்வ குத்தம் மாதிரி. எப்படி பிடிச்சு நம்ம வந்து அதெல்லாம் பாக்குறாங்கல்ல, தேவ சமூகத்தில் இருக்கிறோம். அவங்க லாங்குவேஜ் கேட்டா நமக்கே தர தரத்துல நானும்ப்பா, என்ன ஒரு ஹோலினஸ். அதாவது தயவுசெய்து நான் சொல்ற தப்பா நினைக்காதீங்க. இந்த மாதிரி தான் நான் ட்ரெஸ் பண்ணுவேன், இப்படிதான் நான் தலை சீவுவேன், இப்படிதான் முடி வெட்டுவேன், இல்லாத சட்ட திட்டங்களுக்கெல்லாம் குறைச்சலே இருக்காது. அப்போ வெளியே எப்படி சீன், அப்பா இவர் அப்படி ட்ரூ நேசரைட், நசரேயன், நசரேயன் போறாரு அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் பார்ப்பாங்க. பண்ற வேலை என்ன? சொந்த மனைவி கிட்ட நெருக்கமா இருக்கிறது பாவம்ன்ற மாதிரி ஒரு சீனை காமிச்சிருக்கு. இவ்வளவு வயசாயிடுச்சு, இதுக்கப்புறமா இந்த ஆசை எல்லாம் உனக்கு எதுக்கு? நீ ஒழுங்கா ஜோம் பண்ணி உபவாசம் போட்டு ஆண்டவர்கிட்ட இதெல்லாம் சுட்டரிக்க சொல்லி கேளு, ஆசையே வரக்கூடாது உனக்கு. 2 பிள்ளை பெத்தாச்சு, பிள்ளைங்கெல்லாம் கல்யாண வயசு ஆகி போச்சு, இன்னும் கூட உட்காந்து ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்க. வெக்கமா இல்லையா உனக்கு? அப்படிலாம் போதனை பண்ணோடனே வைஃப் ஐயோ ஆண்டவரே நான் ஒரு பாவி அப்பா, அந்தமா ஒரு பக்கம் ஜோம் பண்ணிட்டு, கணவன் இன்னொரு பக்கம் மனசாட்சியில பாதிக்கப்பட்டு பெரிய தப்பு பண்றோம் போல இருக்கு. ஐயோ நமக்கு இந்த மாதிரிலாம் யோசனைலாம் வரக்கூடாது, மனைவி எங்கேயோ இருக்கிறா அப்படின்னு அந்தம்மா அப்படியே ரொம்ப கூனி குறுகி அந்தம்மா ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்க, இவர் ஜோம் பண்ணிட்டு இருப்பாரு. கடைசியில பண்ற வேலைய பார்த்தா இந்த ரூல்ஸ் எல்லாம் யாருக்குன்னா வீட்டுல இருக்கவங்களுக்கு தான். ஊர்ல இவர் வந்து கேசனோவா தான், இவர் பிளே பாய் தான், ஜாலியா சுத்தின்னு இருப்பார். ஆபீஸுக்கு போனீங்கன்னா சீனே வேற. இங்க சிரிக்க கூட மாட்டாரு, என்ன வேணும்? வீட்டுல மேனேஜர் மாதிரி எல்லாரையும் மிரட்டுறது, உருட்டுறது, ஒய்ஃப் சிரிச்சிடக்கூடாது, பிள்ளைங்க முன்னாடி கையை பிடிச்சிரு, கையெடு பிடிச்சாங்க, பசங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க, வெக்கமா இல்ல உனக்கு வீட்டுல. ஆனா இவர் ஆபீஸ்ல செல்ஃபி எடுப்பாரு. எப்படின்னா யாரோ ஒரு பொம்பளைக்கு மேல கையை போட்டுக்கிட்டு செல்ஃபி. அங்க குரூப் ஷாட்ல இவரை பார்க்கணுமே, அப்படியே என்னமோ இன்னைக்கு தான் வந்து பிறந்த மைனர் மாதிரி ஆடிக்கிட்டு இருப்பாரு. சொல்றது புரியுதா உங்களுக்கு? எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு தெரியல. நான் சிரிக்கிறதுக்காக சொல்லல, அஃப்கோர்ஸ் சில காரியங்கள் நிதானிக்கணும். Am I struggling with this and just trying to put on a show? நசரேயன் நசரேயன் முடி வளர்த்துருக்கேன், நான் மதுபானம் குடிக்கிறது இல்லை, செத்த பணத்து பக்கத்துல போகிறது இல்லை, நீ இஷ்டத்துக்கு மற்ற ரூல்ஸ்க்கு எல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு கடைசியில ஒழுக்கன்ற வாழ்க்கைன்னு வரும்போது அங்க 1 2 3 வரப்போற பெண்கள் எல்லாரோடையும் ரொம்ப சகஜமாக பழகுவது, பேசுவது, சிரிப்பது. இந்த பலவீனம் நமக்குள்ள இருக்குன்னா இன்றைக்கு நம்ம கர்த்தர் சமூகத்துல நம்மளை தாழ்த்தி இந்த ஃப்ளாவை வந்து என்னை விட்டு எடுத்துருங்க ஆண்டவரேன்னு சொல்லி கர்த்தரை கேட்கணும். இன்னைக்கு கூட இந்த ஆரம்பத்துல சில பேர்லாம் பேசும்போது அந்த வசனங்கள்லாம் கோட் பண்ணாங்க. உன் இளவயதின் மனைவியோடு நீ மகிழ்ந்திரு, அவளுடைய ஸ்தனங்கள் உன்னை திருப்தி ஆக்கட்டும். பைபிள் இந்த வசனங்கள்லாம் எழுத வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டா, பிகாஸ் திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். செக்ஷுவல் லைஃப்ன்றது வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ரொம்ப அவசியம். பவுல் இதை பற்றி ரொம்ப வெளிப்படையாவே பேசுறாரு. அதை ஒரு வேடிக்கையா அவங்க வந்து சும்மா ஒரு ஆர்குமெண்ட்டுக்காக அவங்க எடுத்துட்டு வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, கணவனுடைய சரீரம் அவனுக்குரியது அல்ல, அது மனைவிக்குரியது. மனைவியினுடைய சரீரத்தின் மேல் மனைவிக்கு அதிகாரம் இல்லை, கணவனுக்கு தான் அதிகாரம் இருக்கு அப்படின்ற வசனங்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்து காட்டும் போது அது நமக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டா, கணவன் மனைவி அப்படின்ற 2 பேருக்குள்ள தாம்பத்திய உறவுகள்
இன்டிமசி அப்படின்றது அது ரொம்ப பியூரா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. ஏனென்றால் நீங்கள் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அதை குறித்து வேதம் ரொம்ப வெளிப்படையாவே பேசுது. ரொம்ப வெளிப்படையா பேசுது. செக்ஷுவல் லைஃப் பத்தி பேசும்போது ரொம்ப வெளிப்படையா பேசுது. Hebrews 13:5 வாசிக்கும் போது, மன்னித்துக் கொள்ளுங்க, 13:5 or 13:6 is it? 4 is it? Sorry, 4. விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசூசிப்படாததாயும் இருப்பதாக வேசிக்கள்ளரையும் விபச்சாரக்காரரையும் தேவன், வசனம் திரும்ப இன்னொரு முறை படிங்க. விவாகம் யாவருக்குள்ளும், ஆமா, ஹோலி தான். அது ஆனரபிள் மாத்திரம் கிடையாது, ரொம்ப கனமுள்ளது, கௌரவமானதுன்னு மாத்திரம் போடல. அடுத்த வார்த்தையை சொல்லுது, விவாக மஞ்சம் அல்லது மேரேஜ் பெட். மேரேஜ் பெட்னா வீட்டில் எம்எம் ஃபார்ம் இல்ல, அதை பத்தி அங்க பேசல. இட் டாக்ஸ் அபவுட் யுவர் செக்ஷுவல் லைஃப். கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள நெருக்கம், தாம்பதிய உறவு அப்படின்றது பரிசுத்தம் உள்ளது. அப்ப மேரேஜ் லைஃப் ஹோலி, பரிசுத்தம் உள்ளது, அது கரைபடாம இருக்கணும். சொல்லிட்டு சொல்றாரு, யாருக்கு? கல்யாணமானவங்களுக்கு சொல்றாரு, விபச்சாரக்காரரையும் வேசி கள்ளரையும் தேவன் என்ன செய்வார்? ஆமா. அப்போ இதை ஆண்டவர் கஞ்சாடையா விட்டுருவார் நினைக்காதீங்க. அதான் அப்பா அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கல்யாணமான உடனே லைசன்ஸ் நினைச்சிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கல்யாணமானவங்களுக்கு லைசன்ஸ், என்ன வேணா தப்பு பண்ணலாம். நம்பருக்கு ஒரு மனைவி இருக்கா, நம்பருக்கு கணவன் இருக்காருன்னு இஷ்டத்துக்கு நம்ம எல்லை மீறி போக முடியாது என்று அவங்க ரொம்ப கடிஞ்சு சொல்லுவாங்க அந்த வார்த்தைகள். இது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நான் இதுல பார்க்கும்போது நான் ஒண்ணு கண்டுபிடிக்கிறேன். அதாவது சிறு வயதுல நண்பர்களோடு பேசுற சில உரையாடல்கள், வார்த்தைகள், சின்ன வயசுல ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு தவறான மூவியை போய் பார்க்கிறது, அல்லது கல்யாணத்துக்கு முன்னாலேயே சில பேர் இன்டர்நெட்ல தவறான மூவிஸ் எல்லாம் பார்த்து பழக்கம் வளர்த்து கொண்டவங்க சில பேர் அதுல இருந்து சரியான ஒரு விடுதலை பெறாமல், அதுல இருந்து சரியான ஒரு மாற்றம், அதுல இருந்து சரியான மனம் திரும்புதல் இல்லாமல் அவங்க அப்படியே தொடர்ந்து அப்படியே திருமண வாழ்க்கைக்கு போயிட்டு கல்யாணம் பண்ணா எல்லாம் சரியாயிடும் சொல்ற ஒரு வார்த்தை இருக்கு தெரியுமா நம்ம ஊர்ல. அதாவது பையன் வீட்டுக்கு அடங்க பண்ணிக்கிறான் அப்படின்னா நிறைய பொண்ணுங்களோட போவான், பசங்களோட சுத்துவான், அவன் இதை பார்ப்பான் அதை பார்ப்பான், இப்படி சுத்திக்கிட்டு இருக்கான். அந்த பையனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா எல்லாம் சரியாயிடும் சொல்லுவாங்க சில பேர். ஆக்சுவலா நிறைய பேர், நிறைய கேசஸ் எல்லாம் பார்த்த வரைக்கும் சரியாகிறது இல்ல அது. ஏன்னா யூ டோன்ட் டீல் வித் தி டிசீஸ், you're dealing, you're trying to control him. அவனை வேற ஒரு ஸ்பேஸ்ல கொண்டு வைக்கிறாங்க, இன்னொரு ஸ்பேஸ்ல போட்டு அவன் சரியாயிடுவான்னு நினைக்கிறாங்க. ஆனா என்ன ப்ராப்ளம்னா, ஸ்பேஸ் நல்ல ஸ்பேஸ் தான், ஆனா உள்ள இருக்கிறது ஃபுல் கரப்ஷன். அது கொஞ்ச நாள் அடங்கி இருக்கு, கொஞ்ச நாள் அப்படியே மட்டுப்பட்டு புது மனைவி புது குடும்பம் அப்படின்ட்டு கொஞ்சம் கண்ட்ரோல்ல இருக்காங்க. ஆனா ஒன்ஸ் அந்த சீசன் மாறின உடனே, கொஞ்சம் பழசான உடனே they go back to the same old story. அவங்க திரும்ப பழைய ஒழுக்கமற்ற வாழ்க்கைக்கு தங்களை ஓபன் பண்ணிடுறாங்க. இது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இதுல கணவன் மனைவிக்குள்ளே பரிசுத்த வாழ்க்கை காக்கப்படுவதற்கு இளவயதின் பாவங்கள், இளவயதின் இச்சைகள், பாலியத்தின் இச்சைகளால் நீங்கள் அலக்களிக்கப்பட்ட ஒரு நிலையில நீங்க இருப்பீங்களானா தேவனிடத்துல மனம் திரும்ப வேண்டியது அவசியம். மனம் திரும்ப வேண்டியது அவசியம். சில காரியங்களை நான் சொல்றதை பத்தி தயவுசெய்து சங்கடப்படாதீங்க. ஒருவேளை உங்களுக்கு அது பொருத்தம் இல்லாம இருக்கலாம், பட் இந்த வார்த்தை தேவைப்பட்ட சில குடும்பங்கள் இங்க இருக்கலாம். அதாவது சில பேர் நான் பார்த்திருக்கேன், கல்யாணத்துக்கு முன்னால ஒரு லவர் அவங்களுக்கு இருந்திருப்பாங்க, பாஸ்ட் லவ்னு ஒண்ணு இருக்கும். அவங்க அந்த பொண்ணையோ பையனையோ காதலிச்சிருப்பாங்க, 1 year 2 years பழகிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணலான்ற நேரத்தில் அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆயிருக்கும். அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆயிட்டு சில பேர் கல்யாணத்துக்கு முன்னால கூட உடலுறவு கொண்ட எக்ஸ்ட்ரீமுக்கெல்லாம் அவங்க போயிருப்பாங்க. ஆனா அது ஒர்க் ஆகல அப்படின்ன உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, சரி அப்ப நம்ம வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அடுத்த ஆளை கல்யாணம் பண்ணிடுவாங்க. ஆனா என்ன பிரச்சனைன்னு கேட்டா, கல்யாணத்துக்கு முன்னால நான் செய்தது பாவம் அப்படின்னு உணர்ந்து அவங்க மனம் திரும்பவில்லை அப்படின்றது உண்மை. மனம் திரும்பல. அவங்க என்ன நினைச்சாங்க தெரியுமா, நாங்க 2 பேரும்
பை கன்சென்ட். நாங்க விரும்பி தான் உறவு வச்சுக்கிட்டோம். நாங்க வந்து அதோட எவிடன்ஸ் தான் அழிச்சிட்டோம். இப்ப நாங்க ஒருத்தர் பாக்குறது இல்ல, பேசுறது இல்ல, நாங்க பழகிறது இல்ல. அதெல்லாம் 10 years முன்னாடி இந்த ஸ்டோரி, 20 years முன்னாடி இந்த ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, என்ன பண்றது, சந்தர்ப்ப சூழ்நிலையில் இப்படி தப்பு பண்ணிட்டேன், என்ன பண்றது, எங்க அப்பா அம்மா ஒத்துக்கல, இப்ப வேற பொண்ணை பார்த்தோம் கல்யாணம் பண்ணிட்டோம், வேற பையனை பார்த்தேன் கல்யாணம் பண்ணிட்டேன். ஃபைன். டிட் யூ ரிபென்ட்? நான் செய்த தவறுக்காக மனஸ்தாபப்பட்டு ஜெபம் பண்ணி தேவனுடைய மன்னிப்பை நான் கோரி இருக்கிறேனா? நிதானிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா அது உள்ள ஒரு முட்டையை ஒண்ணு போட்டு போயிடுச்சு. அந்த பாவம் உள்ள ஒரு முட்டையை போட்டு போயிடுச்சு. காலம் வரும்போது அது என்ன பண்ணும்னா வளரும், கருத்தரிக்கும். அதுக்கப்புறமா அது தன்னுடைய உண்மையான வேஷத்தை வெளியே காட்டும். எப்ப காட்டும் தெரியுமா? 50 வயசான பிறகு, 60 வயசான பிறகு இவங்களை பத்தி ஒரு நியூஸ் வரும். என்னங்க அப்பா வயசுல இருக்காரு, தாத்தா வயசுல இருக்காரு, என்னங்க இந்த மாதிரி பழகிட்டு இருக்காரு, என்னங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு, இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்காருன்னு. இது எங்க ஆரம்பிச்சதுன்னா 60 வயசுல ஆரம்பிக்கல, 50 வயசுல ஆரம்பிக்கல, 40 வயசுல ஆரம்பிக்கல. இது ஆரம்பிச்சது 14 வயசுல இருக்கும். இது ரொம்ப முக்கியங்க. இது சிம்சோனுடைய வாழ்க்கையில திருமணத்துக்கு முன்பாகவே அவனுடைய கண்கள் இஷ்டத்துக்கு அலைபாயிறது, பார்த்த பொண்ணெல்லாம் ஆசைப்படுறது, கட்டாயப்படுத்தி அவங்க அப்பா அம்மாவெல்லாம் இணங்க வச்சு கல்யாணம் பண்றது, அது ஃபெயிலியர் ஆச்சு. உடனே பாருங்க அடுத்த ஆளுக்கு போய் பாருங்க. அது வேசியா இருந்தா கூட பரவாயில்ல, எனக்கு தேவை செக்ஸ், ஐ நீட் செக்ஸ், வேற அது தவிர எனக்கு வேற எதுவும் வேண்டாம். அப்படி அவன் போய் கடைசியில போய் இதுவே அவன் பலவீனமாக உருவெடுத்து வளர்ந்து கடைசியில பிசாசு அதையே கொக்கியா போட்டு கொன்னே போட்டான், ஆளை பினிஷ் பண்ணிட்டான். When we investigate the life of this man, married man Samson, we find out this: a man who lost boundaries. Are you losing boundaries? Boundaries ன்னு சொல்றது சில பேர் வந்து, நான் எப்பவுமே இந்த காரியத்தை சொல்றது, விசேஷமாக செக்ஷுவல் லைஃப்ல வந்து நிறைய தவறுகள் நம்ம செய்யாம இருக்கிறதுக்கு 2 காரணம் நான் நினைக்கிறேன். பைபிள்ல அதுல வசனங்கள் இருக்கு, நான் வந்து எடுத்துக்காட்ட முடியும். 2 reasons why many people don't commit sexual sins. ஏன் அவங்க செய்யறது இல்லைன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து என்னன்னு சொன்னா பயம். பயம். உறவை விட்டு தாண்டி, ரெட் லைனை தாண்டி போயிட்டோம்னா, எல்லையை தாண்டி போயிட்டோம்னா குடும்பம் போயிடும், மனைவி விட்டு போயிடுவா, கணவன் விட்டு போயிடுவாரு, பிள்ளைங்க நிலைமை என்ன ஆகும், வருங்காலம் என்ன ஆகும், பயந்துட்டு சில பேர் வந்து இந்த மாதிரி எல்லைகளை தாண்டறது இல்லை. தட் இஸ் நம்பர் 1. 2வது, நிறைய பேர் ஏன் எல்லையை தாண்டறது இல்லைன்னா இன்னும் வாய்ப்பு கிடைக்கல, அதனாலதான். True, this is real. வாய்ப்பு மட்டும் கிடைச்சது, they will jump the fence. அதனாலதான் நிறைய பேர் பாத்தீங்கன்னா தங்க ஊர்ல வேலை செய்யும் போது ஒழுங்கா இருப்பாங்க, வேற ஊர்ல உங்களுக்கு வந்து ஒரு வேலையோ வாய்ப்போ ஒரு டிராவலோ ஏதாவது கிடைச்சா they fall into that sin. ஏன் தெரியுமா? ஆப்பர்ச்சுனிட்டி ஓபன் ஆயிடுச்சு. இப்போ நம்மளை கண்காணிக்கிறதுக்கு அப்பா அம்மா இல்ல, இப்ப கண்காணிக்கிறதுக்கு வைஃப் இல்ல, கணவன் இல்ல, பிள்ளைங்க இல்ல, இப்ப பயப்படுறதுக்கு யாருமே கிடையாது, எல்லாமே ஸ்ட்ரேஞ்சர்ஸ். அதனால உடனே அந்த தவறு அவங்க செய்யறாங்க. அன்னைக்கு தான் டிசைட் பண்ணாங்கன்னு நினைக்காதீங்க, இது பல வருஷமா உள்ள இருக்கு. It has been a struggle for them for many years. இப்பதான் வாய்ப்பு கிடைச்சது, இப்பதான் வாய்ப்பு கிடைச்சது. நான் பேசுகிற அந்த வார்த்தைகளை நிதானித்த பேசுறேன். பாஸ்டர், இந்த ப்ராப்ளம் எனக்குள்ள இருக்கு பாஸ்டர், நான் என் வைஃப்ட்ட நான் ஷேர் பண்ணதில்லை, எங்க ஹஸ்பண்ட் நான் ஷேர் பண்ணதில்லை, பட் ஐ have been traumatized by this. இந்த காயத்துல நான் இருக்கேன். நான் வந்து இதுல வந்து மனம் திரும்பி நான் தேவனண்ட உண்மையா திரும்பல. நான் வந்து மேலோட்டமா பூசிட்டு நான் வந்து இதை அப்படியே சமாளிச்சுட்டு போயிருக்கேன். இது வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் நான் பேசிட்டே போயிருக்கேன். நான் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சேன்ற நான் ஆண்டவர்கிட்ட ஒத்துக்கல, நான் மனம் திரும்பலன்னு சொல்லியிருந்தா நான் சொல்லுவேன், சிம்சோனை போல நாம் தொடர்ந்து தவறுகளில் முன்னேறாமல் இன்றைக்கு மனம் திரும்ப வேண்டியது அவசியம். தேவ சமூகத்துல போய், ஆண்டவரே நான் வந்து நான் பாவம் செஞ்சிருக்கேன், என்ன மன்னிங்க, என் இருதயத்தை சுத்திகரிங்க, வேதனை உண்டாக்கும் வழி என்னிலே உண்டோ என்று என்னை சோதித்து அறிந்து என்னை நித்திய வழியில நீங்க நடத்துங்க ஆண்டவரே. கேட்க வேண்டியது அவசியம். முதலாவது நம்ம கவனிச்சோம் adamant spirit, பிடிவாத குணம். இரண்டாவது கவனிச்சோம் lack of boundaries, கட்டுப்பாடுகள், எல்லைகள் இல்லாத வாழ்க்கை. மூன்றாவது 3, இது ஒரு மோசமான சுபாவம்,
சிம்சோனுடைய வாழ்க்கையில தொடர்ந்து வருகிற ஒரு சுபாவம். தேர்ட் ஒன் இஸ் லேக் ஆஃப் கிளெமென்சி, அல்லது மன்னித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதது, மன்னிக்கும் விருப்பம் இல்லாதது. லேக் ஆஃப் கிளெமென்சி, தவறு நடக்கும்போது மன்னித்து விட வேண்டும் என்ற குணம் வளர்க்கப்படாத ஒரு சுபாவம். லேக் ஆஃப் கிளெமென்சி. இதை உங்களுக்கு நான் ஒரு சின்ன சம்பவத்தில் காண்பிக்கிறேன். தயவுசெய்து நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்க. 14:7. அவன் சொல்லுகிறான், அவன் போய் அந்த பெண்ணோடு பேசினான். சாரி, மன்னித்துக் கொள்ளுங்க. இஸ் இட் 14:7 or is it 15:7? Maybe I'm wrong. Maybe it is 15:7. Maybe I'm wrong. 15:7. அப்பொழுது சிம்சோன் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி செய்தபடியால் நான் உங்கள் கையிலே பழி வாங்கினால் ஒழிய இளைப்பாரேன் என்று சொல்லி, அடுத்த வசனம், அவர்களை சின்ன பின்னமாய் சங்காரம் பண்ணி பின்பு போய் ஏத்தாம் ஊர் கண்மலை சந்திலே குடியிருந்தான். 10ஆம் வசனம் பாருங்க. 10ஆம் வசனம், நீங்கள் எங்களுக்கு விரோதமாய் வந்தது என்ன என்று யூதா மனுஷர் கேட்டதற்கு அவர்கள், சிம்சோன் எங்களுக்கு செய்தது போல நாங்களும் அவனுக்கு செய்யும்படி அவனை கட்டுகிறதற்காக வந்தோம் என்றார்கள். 11ஆம் வசனத்துல இவங்க கேக்குறாங்க, யூதாவில் இருக்கிற 3000 பேர் இவன்கிட்ட போய் கேக்குறாங்க, பெலிஸ்தியர் நம்மை ஆளுகிறார்கள் என்று தெரியாதா? பின்ன ஏன் எங்களுக்கு இப்படி செய்தா என்று சிம்சோன் இடத்தில் சொன்னார்கள். அதற்கு அவன், அவர்கள் எனக்கு செய்தபடியே நானும் அவர்களுக்கு செய்தேன். இவருடைய குணம் எங்க வருது பாருங்க. அதாவது லேக் ஆஃப் கிளெமென்சி. தவறு நடந்துச்சு, அந்த தவறை மன்னிக்கணும், விட்டுறணும், போட்டோம் அப்படின்னு கிடையாது. நீ என்ன செஞ்சியோ பழிக்கு பழி தீக்காம நான் ஓய மாட்டேன். இந்த குணம் இருக்கு பாருங்க, நம்முடைய குடும்பத்துல நம்மள நிம்மதியா வாழவே விடாது. அதாவது இந்த டிட் ஃபார் டாட், மன்னிப்புன்றதுக்கே இடம் கிடையாது. நோ டெலிவரன்ஸ். தவறு செஞ்சிட்டாங்களா அவ்வளவுதான், அதையே திரும்ப 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 அவங்களுக்கு நான் ஐ வாண்ட் டு கிவ் பேக். நீ ஒரு முறை என்ன ஹர்ட் பண்ண, என் வாழ்நாளெல்லாம் உன்னை திரும்ப ஹர்ட் பண்ணுவேன். நீ ஒரு முறை எனக்கு இந்த மாதிரி தப்பு பண்ண, நான் வாழ்நாளெல்லாம் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பேன். இது என்னன்னா அந்த பழிக்கு பழி வாங்கும் சுபாவம். வேதம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறது? பழிக்கு பழி வாங்குறது நம்முடையது கிடையாது. யாருடையது? கர்த்தருடையது. அது என்னிடத்துல விட்டுரு, நான் பழி செய்வேன். பழி வாங்குதல் எனக்குரியது. நான் நியாயம் செய்வேன், நான் பதில் செய்வேன், நீ செய்யாத. குடும்பம் நடத்துறவங்களுக்கு இருக்கக்கூடாத ஒரு கெட்ட சுபாவம் இது. இந்த சுபாவம் மாத்திரம் நம்முடைய வீடுகளுக்குள்ள வந்துருச்சுன்னா சிம்சோன் முடிவு தான் நம்ம முடிவு. நீ என்ன எனக்கு செய்தியோ அதை நான் செய்வேன். ஆனா வேதம் எனக்கு சொல்லுது, இல்ல, தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் உங்கள் தப்பிதங்களை என்ன பண்ணுங்க, மன்னிங்க. எத்தனை முறை மன்னிக்கணும்னு கேட்டாங்க. 70 முறை. அப்படின்னா 490 முறைன்னு அர்த்தமா? இல்ல, முடிவில்லாத முறை. There is no end to it. மன்னித்து கொண்டே இரு, பழிக்கு பழி செய்யாதப்பா. அதான் காந்தி சொன்னாராம், an eye for an eye will make the whole world blind. பழிக்கு பழி நம்ம கண்ணுக்கு கண்ணு நம்ம நியாயம் பேசி அதேபடி கண்ணு கண்ணு நம்ம பழி தீர்த்துக்கிட்டே இருந்தோம்னா உலகம் முழுசும் எல்லாரும் குருடா போயிடுவாங்களாம். உண்மைதானே அது? இயேசு நமக்கு சொல்லி கொடுத்தது, கண்ணத்துல அரைஞ்சா மற்ற 2 கண்ணத்திலையும் அறையாம விட்டுறாதுன்னு சொல்லி கொடுத்தாரு. என்ன சொல்லி கொடுத்தாரு? மறுகணத்தை காட்டுனாரு. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, பழிக்கு பழிலாம் வாங்காத. அவன் அரைஞ்சானா 2 அறையா விட மாட்டேன். பேசுறது, செய்கிற செய்கைகள், கொடுக்கிற தண்டனைகள், பின் விளைவுகள் எல்லாத்தையும் இந்த கிளெமென்சி, லேக் ஆஃப் கிளெமென்சி, இது சில பேருடைய ப்ராப்ளம் என்னன்னு சொன்னா, சம் ஆஃப் த ஹஸ்பண்ட்ஸ் அண்ட் ஒய்ஃப்ஸ் நான் பேசும்போது நான் கண்டுபிடிச்ச ஒரு காரியம் என்ன, தே ஹேவ் நாட் பீன் ஃபர்கிவன் அண்ட் தேர்ஃபோர் தே டோன்ட் நோ ஹவ் டு ஃபர்கிவ். அவர்களை அவங்க செய்த தப்புகளை அவங்க பெற்றோர், அவங்க உடன் பிறந்தவர்கள், அவங்க குடும்பத்துல மன்னிச்சு அவங்களுக்கு பழக்கம் இல்லை. அவங்க மன்னிப்பை பெறாததுனால அவங்களுக்கு மன்னிக்கிற பழக்கம் இல்லாம போயிட்டாங்க. அவங்க வளர்ந்த வீடுகள்ல எல்லாமே பழிக்கு பழி. அவங்க அப்பா அம்மா அப்படி செய்வாங்க, அதை பார்த்துட்டு இவங்க நினைக்கிறாங்கன்னா அப்படிதான் செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆனா
நம்முடைய முன்னுதாரணம் வந்து நம்முடைய பெற்றோர் இல்ல, இயேசுவே நம்முடைய முன்னுதாரணம். அவர் பழிக்கு பழி வாங்கல. தீமை செய்தவனு கூட என்ன செய்தார்? நன்மை செய்தார். நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நன்மை செய்யாவிட்டால் பாவம் உன் வாசற்படியிலே படுத்து கிடக்கும்னு போட்டிருக்கு. நம்முடைய குடும்பங்கள் இதுல இருந்து தப்பிக்க வேண்டியது அவசியம். சிம்சோனை போல அவன் எனக்கு செய்தான், அவனுக்கு செய்யாம முடிவேனா, செஞ்சு தீருவேன்ற குணம் நமக்குள்ளே இருக்குமானால் கர்த்தர் நமக்கு விடுதலை தருவாரா? கடைசியாக நான்காவது, சிம்சோனுடைய வாழ்க்கையில நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அல்லது நம்ம கவனிக்கிற நான்காவது ஒரு முக்கியமான ஃப்ளா அவன் லைஃப்ல, நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 5 முதல் 6 நீங்க வாசிக்கும் போது அங்கே வந்து இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். சிம்சோன் அப்படி பக்க வழியாய் போகும்போது அங்கே ஒரு சிங்கம் அவனுக்கு எதிராய் வருகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் மேல் வந்தார். சொந்த கையினால அந்த சிங்கத்தை கிழித்து போட்டான். as if அது ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை போல கிழிச்சு போட்டான். ஆனால் 6ஆம் வசனம் கடைசி வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, தான் செய்ததை தன் தாய் தகப்பனுக்கு என்ன பண்ணல, அறிவிக்கவில்லை. சரி, இது வந்து என்னன்னா, இவன் வந்து இப்போ ஒரு மிருகத்தை கொன்னுட்டான். அப்ப பிணத்தை தொட்டிருக்கான். நெசரைய விரதம் வந்து அங்க வந்து தீட்டுப்படுது. இதை வந்து அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லி அவனை கொண்டு போய் ஆசாரியன்ட்ட கொண்டு போய் அவன் தலையை சிரைத்து அவனுக்கு திரும்ப வந்து அவனை நசரேய விதத்தை புதுப்பிக்க வேண்டியது அவசியம். ஆனா இந்த பிரச்சனைலாம் வரும்னு சொல்லிட்டு அவன் அப்படியே மறைச்சிட்டான். அப்பா அம்மாட்ட சொல்லாமலே நான் ஒரு செத்த பணத்தை தொட்டு வந்திருக்கிறேன்லாம் சொல்லல. அடுத்தது திரும்ப வரும்போது 8ஆம் வசனத்துல இருந்து படித்தீங்கன்னா, திரும்ப வரும்போது அதே செத்த பணத்து வாயில் என்ன இருந்துச்சு? தேன் கூடு இருந்துச்சு. இவன் என்ன செய்யறான்னா 9ஆம் வசனத்துல அதுல கொஞ்சத்தை எடுத்து அவன் சாப்பிட்டானா, சாப்பிட்டு கொண்டே வந்து அவங்க அப்பா அம்மாட்டே அந்த தேனை கொடுக்கிறான். தான் தேனை, கடைசி வாக்கியம், சிங்கத்தின் உடலிலே எடுத்ததை அவர்களுக்கு. அப்ப இது வந்து ஒரு கண்டினியூஸான ஒரு ப்ராப்ளம் அவன்கிட்ட இருக்கு. அது என்ன தெரியுமா? 4வது, the lack of directness. அவன் வாழ்க்கையில ஒரு வெளிப்படைத்தன்மை அப்படின்றதே இல்லை. வெளிப்படைத்தன்மை இல்லாத ஒரு மனுஷனா இவனை இங்க பார்க்கலாம். I think this is a major flaw with many people. உண்மைய நடந்த மாதிரி சொல்லவே மாட்டாங்க. சில பேர் என்ன சொல்லணும், உனக்கு தேவையில்லைன்னு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள நடக்கிற பேச்சில் இது, உனக்கு தேவையில்லை, உனக்கு அவசியம் இல்லை, அதனால உனக்கு சொல்லலை அப்படின்வாங்க. சில பேர் சொல்றதை நான் கேட்டிருக்கேன், உனக்கு எல்லாம் சொல்லணும் அவசியமே கிடையாது, எதுக்கு எல்லாம் சொல்லணும், ஏன் சும்மா எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்க, எல்லாம் சொல்லணும் அவசியம் இல்லையே அப்படின்வாங்க. சில பேர் உண்மையை சொல்றது வந்து ஏதோ தங்களோட கௌரவத்துக்கே குறைச்சல்ன்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. உண்மை பேசாம பொய் பேசுறது வந்து ஒரு தப்புனே நினைக்க மாட்டாங்க சில பேர். அதெல்லாம் ஒரு பெரிய தப்பே கிடையாது. இதுல என்ன இருக்கு? அவங்க என்னென்னமோ பொய்லாம் சொல்றாங்க. நான் என்ன அவ்வளவா பெருசா சொன்னேன்? இது ஜஸ்ட் தேன் மேட்டர் தான் இது அப்படின்னு சில மேட்டர்னு சொல்லிட்டே இருப்பாங்க. பாருங்க, மேட்டர் வேற மாதிரி மேட்டரா போயிடும் கடைசியில். இதெல்லாம் சின்ன மேட்டரு. நம்ம சென்னையில் ஒரு பாஷை வரும், சப்பா மேட்டர்னு. நம்ம சென்னை பாஷையில் சில பேர் சொல்றது சப்பா மேட்டர், இதுக்கெல்லாம் நீ பெரிய இது பண்ணிக்கிற அப்படின்னு. அது சின்ன மேட்டரோ பெரிய மேட்டரோ, கணவன் மனைவிக்குள்ள என்ன வரக்கூடாது? ஒளிவு மாதிரி வரக்கூடாது. அது சில பேருக்கு அது வழக்கமாக பழக்கமாக மாறிடுச்சு. நீங்க வந்து தயவு செய்து நான் சொல்றேன், உங்க குடும்பம் வந்து வெற்றி உள்ள குடும்பமாய் மாற வேண்டுமானால் இந்த ஒளிச்சு மறைக்கிற பழக்கத்திலிருந்து நீங்க முதல்ல வெளியே வந்துடணும். நான் வந்து கவுன்சிலிங்ல கூட சொல்லுவேன், ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங்ல சொல்லுவேன், நிறைய இன்னைக்கு தம்பதிகள் எப்படி வாழ்றாங்கன்னு கேட்டா, பாரு நமக்கு நடுவுல இங்க ஒரு லைன் இருக்கு, கண்ணுக்கு தெரியாத ஒரு லைனை வரைஞ்சிருக்கேன். இந்த கோட்டை தாண்டி நான் வந்து உன் விஷயத்துல தலையிட மாட்டேன், இந்த கோட்டை தாண்டி நீ என் விஷயத்துல தலையிடாது. நான் உன்னை தொந்தரவு பண்றது இல்லைல்ல, நீ என்ன தொந்தரவு பண்ணாது. நான் உன்னை ஏதாவது கேட்கறேன்னா நீ என்ன கேட்காது. இந்த மாதிரி நிறைய பேர் இன்விசிபிள் லைன் வரைஞ்சு வச்சிருக்காங்க. என் விஷயத்துல நான் தலையிடாது. எவ்வளோங்க இந்த மாசம் எவ்வளவு சம்பளம் வந்துச்சு நான் உன்னை கேட்டேனா? உனக்கு எவ்வளவு சம்பளம் வந்துச்சு நான் கேட்டேன். நீ எதுக்கு சும்மா சும்மா என்ன கேட்டுனே இருக்க? எவ்வளவு சம்பளம் வந்துச்சுன்னு கேட்காத, கேட்கக்கூடாது. எவ்வளவு வேணா சம்பாதிப்பேன். எவ்வளவுங்க கடன் இருக்கு, அது நீ கட்ட போற? உங்க அப்பா கட்ட போறாரா? உங்க மாமா கட்ட போறாரா? உங்க சித்தப்பா கட்ட போறாரா? வாய முடின்னு சும்மா இரு. இதான் பதில். எதை கேட்டாலும் ஆன்சர் வந்து ஆம்பிகுவஸா இருக்கும். எதுக்குமே ஒரு தெளிவான ஒரு விளக்கமே கிடைக்காது, பதிலே இருக்காது. அதனால ஒய்ஃப்ட போய் நீங்க ஹஸ்பண்ட் பத்தி கேட்டீங்கன்னா, தெரியலங்க அவருக்கு தான் எல்லாம் தெரியும்வாங்க.
ஹஸ்பண்ட் தெரியலங்க, அவங்ககிட்ட கேட்டாலே பிரச்சனை ஆயிடுது, அதனால கேட்கறதே கிடையாதுங்க. ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா 2 பேருமே ஒரே வீட்டுக்குள்ள குடும்பம் நடத்துறாங்க. ஆனா 2 பேருமே அந்நியர்கள் போல வாழ்றாங்க. சில பேருக்கு என்ன பயம்னா சொன்னா பிரச்சனை வந்துரும். அதனால இத மறைக்கிறதுக்கு அதை மறைச்சு, அதை மறைக்கிறதுக்கு அதை மறைச்சு, அதை மறைக்கிறதுக்கு அதை மறைச்சு. ஒரு பெட்டின்னு ஒண்ணு இருக்கும், ஏதோ ஒரு பெட்டி மதுரையில் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. அது ஒரு பொம்மைன்னு ஏதோ சொல்லுவாங்க. இல்ல 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 இல்ல, தலையாட்டுற பொம்மை கிடையாது இது. அதாவது ஒரு 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 பொம்மைக்குள்ள இன்னொரு பொம்மை, ஒரு பொம்மைக்குள்ள, அது என்ன பொம்மை? அது ஏதோ ஒரு பொம்மை இருக்கும்னு சொல்லுவாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லுவாங்க. அப்படியே போனீங்கன்னா உள்ள ஒரு சின்ன பொம்மை இருக்கும், அதுக்கு மேல பாத்தீங்கன்னா பெரிய பொம்மை இருக்கும். ஆனா அதுக்கு பல லேயர் இருக்கும். இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய பொம்மை உள்ள வச்சிருக்காங்க. எதுக்கு திறப்பானே, இதான் பொம்மை. ஆனா உள்ள 100 பொம்மை இருக்கும். அந்த விஷயமே வெளியே வர. தகப்பன் தாய்க்கு சொல்லாதவன் எப்படிங்க மனைவிட்ட சொல்லுவான்? இது எப்ப பிரச்சனைனா, அப்பத்துல இருந்தே பிரச்சனை. அப்பா அம்மாட்டே இந்த ஒளிவு மறைவு பொய் பித்தலாட்டம் இது அப்படியே பண்ணி 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 பழகிட்டதுனால அப்படியே வளர்ந்தா கூட இது அப்படியே தொடர் கதையா தொடர். அதுக்கு நீங்க ஒரு பிரேக்கேஜ் கொடுக்கணும் கண்டிப்பா. யூ ஹாவ் டு பிரேக் திஸ் லிங்க் சம்வேர். அண்ட் ஐ டெல் யூ, ஃபேமிலி இஸ் த பெஸ்ட் பிளேஸ். நீங்க இப்படியே தொடர்ந்து வாழாதீங்க, இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஆபத்து. இதனால தலையை அப்படியே சுத்திரும். இது நமக்கு தெரியாது, நமக்கே தெரியல. சில காரியங்களை வந்து நம்ம ரொம்ப மறைச்சு 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 அப்புறமா கடைசியில மொத்தமா வெடிக்கும் போது ஊருக்கே தெரிஞ்சிடும். சிம்சோனுடைய எத்தனை கதை யாருக்கெல்லாம் அப்பா அம்மாக்கு எப்படி தெரிஞ்சது எனக்கு தெரியாது. பட் இவர் மறைச்ச கதை எல்லாம் ஒரு நாள் என்ன பண்ணுச்சுன்னா, 3000 பேர் முன்னால இவர் கதை வெளியே வந்துச்சு. கடைசியில கட்டிடமே தலைமையில விழுந்தது, நேஷனல் நியூஸா மாறிச்சு. பெட்டர் லிவ் a transparent life. Stop hiding. Stop hiding. It's not worth it. அந்த ஹைட் பண்ற சுபாவம் இருந்தா தயவுசெய்து பிரேக் பண்ணுங்க. பிரேக் பண்ணுங்க. எந்த காரியமா இருந்தாலும் வெளிப்படையா இருங்க, மனம் திறந்து பேசுங்க. சின்ன காரியம், சில பேர் என்னுடைய ஒரு அவங்களுடைய என்னன்னா, அவங்களுடைய சொல்ற நோட்டீஸாக்கு என்னன்னு சொன்னா, என் ஒய்ஃபுக்கு இதெல்லாம் புரியவே புரியாது, அவங்கள்ட்ட பேசினா ஒன்றும் புரியாது, அதனால சொல்றது இல்லை, புரிஞ்சா மட்டும் சொல்லிட போற மாதிரி இல்லையா? புரியலன்னா என்னங்க, சொல்ல வேண்டியது உங்க கடமை, சொல்லுங்க. புரியுதோ புரியலோ அவங்க டிசைட் பண்ணிட்டோம். யூ டெல் வாட் யூ கோனா டு. பண விஷயங்கள்ல, பழக்க வழக்கங்கள்ல, போக்குவரத்துல எல்லாவற்றையும் வெளிப்படையா இருங்க. சில பேர் என்னன்னா ரொம்ப பிரச்சனை அவங்களுக்கு. எப்போ அவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, ஒரே நேரத்தில் வந்து 4 இடத்துல வேற வேற மாதிரி ஒரு ரோல் பிளே பண்ணுவாங்க. அப்பா அம்மாட்ட பேசிட்டேன்னு சொல்லுவாங்க, எங்க ஹஸ்பண்ட் ஒரு சொல்லிடாதீங்கன்னு. அங்க ஒரு கியூபிக்கல் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சா, அப்போ இவங்க பேசி சேர்க்கும் போது கணவன் தான் கப்பு நம்ம ஆயிரும். எப்படி இருக்கீங்க, எப்போ வந்தீங்க, டக்குன்னுட்டு மாற்றுவாங்க, அப்படியே டாப்பிக்கை மாற்றுவாங்க. இவர் பாப்பாரு, என்னடா நம்ம வேற சிரிச்சிங்கன்னா தான் டக்குன்னு மாத்திட்டாங்க பேச்சான்னு. சில பேர் கொஞ்சம் உஷாரா இருப்பாங்க, சில பேர் இப்படியே தான். இது அப்பத்துலேருந்து கல்யாணம் கட்ட காலத்துலேருந்து இதே தான். குசு குசு குசுன்னு பேசுவாங்க, நம்ம வந்தோடனே மாத்திக்குவாங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இங்க ஒரு கியூபிக்குள் இருக்கும், அடுத்த கியூபிக்குள் வந்து ஆஃபீஸில் இருக்கும். என் ஒய்ஃப் ஃபோன் பண்ண சொல்லிடாதீங்க, ஹஸ்பண்ட் கேட்டா நான் இல்லைன்னு சொல்லிடுங்க. அங்க ஒரு அலிபாபா அந்த 40 thieves இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு கும்பல் அங்கே ஒன்று இருக்கும். நீ என்ன காட்டி கொடுக்காத, நான் உன்னை காட்டி கொடுக்க மாட்டேன். நீ என்ன காட்டி கொடுத்தா உன்னை பற்றி உன் ஒய்ஃப்ட்ட போட்டு கொடுத்துறேன், கேர்ஃபுல்லாக இருன்னு அங்கே மிரட்ட வேண்டியது. அவனுங்க எல்லாம் ஒரு அலிபாபா 40 திருடர்கள் மாதிரி அங்கே ஒரு கும்பல், திருட்டு கும்பல் ஒன்று இருக்கும். இப்படி ஒவ்வொரு இடமா ஒரு சர்க்கிளை கிரியேட் பண்ணிட்டே வர்றது. மறைக்கிற பழக்கம் குடும்பத்துக்கு நல்லது இல்லை. சிம்சோன் ஒரு வாலிப பையன் மட்டும் நினைச்சிடாதீங்க, ஒரு குடும்பஸ்தன். அன்றைக்கு அப்பா அம்மாட்ட போய் நடந்ததை நடக்கலன்றது, தன்னுடைய வாழ்க்கையில் அவன் அனுபவிச்சது எல்லாத்தையும் ஒண்ணுமே சொல்லாம மறைக்கிறது, கடைசியில் அப்பா அம்மாக்கு எடுத்து கொடுத்தான் பாருங்க. எப்படிப்பட்ட ஆளா இருப்பாங்க, எஸ்கலேட் ஆயிடும். அது வந்து நம்மளை விடாது பாருங்க. பாவம் மட்டும் சின்னதா ஆரம்பிக்கும், அப்படி என்ன ஆயிடும், விட்டிங்கன்னா வளர்ந்துடும் இல்லையா? இவனும் தீட்டுப்பட்டு அப்பா அம்மாவையும் தீட்டுப்படுத்தி, என்ன பரிதாபம்.
அப்பா வந்து இதுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுக்கும்போது சொல்லுவாங்க, இவன் அன்னைக்கே தான் செய்த தவற இவன் வந்து ஒழுங்கா அவங்க அப்பா அம்மாட்ட இவன் கன்ஃபஸ் பண்ணி, நான் தப்பு பண்ணிட்டேன் டேடி, இந்த மாதிரி நான் ஒரு சிங்கத்தை கொன்னுட்டேன், அல்லது டேடி அன்னைக்கு நான் கொன்னேன் உங்களுக்கு சொல்லல, இப்பதான் தேன் இருந்துச்சு அதை கொஞ்சம் சாப்பிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க டேடி அப்படின்னு வந்து அவன் மன்னிப்பு கேட்டிருந்தா ஆசாரியன் வந்து அவன் தலையை ஷேவ் பண்ணிருப்பான். ஆனா இவன் மறைச்சு 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 கடைசியில தெலேலால் மடியில போய், சத்ரு மடியில போய் பெலிஸ்தர் ஷேவ் பண்ணாங்க. இவர் தூங்கும் போதே ஷேவ் பண்ணிருக்காங்க. என்ன ஒரு பரிதாபம். கடைசியில் அது எவ்வளவு பெரிய ஆபத்துல கொண்டு விட்டுருச்சு. Are we struggling with some habits that have come along with us even from our young age? சின்ன வயசுல இருந்து சில பிரச்சனைகள் நம்மோடு தொன்று தொட்டு வந்திருக்கிறதா? இன்றைக்கு உடைக்க ஆண்டவர் கிருபை தருவாராக. எழுமி நிக்கலாமா? இந்த செய்தி வந்து யாரையும் ஜட்ஜ் பண்றதுக்கான ஒரு செய்தி இல்லை, யாரையும் நியாயம் தீர்த்து அவர்களை குற்ற உணர்வை உண்டாக்கும்படியான செய்தி இல்லை. பட் ஒவ்வொருவரையும் நிதானிக்க வைக்க வேண்டிய ஒரு செய்தி. என் இளவயதின் பாவங்களை விட்டு நான் மனம் திரும்பாமல், அதிலிருந்து விடுதலை பெறாமல், அதில் மூழ்கி கொண்டிருக்கிற ஒரு நிலையில நான் இருக்கிறேனா? அதோடே நான் இன்னும் போராடிக்கிட்டே இருக்கிறேனா? ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்கப்பா. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து நம்மை விடுதலையாக்க தேவன் உண்மை உள்ளவர். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க. பாருங்க, இந்த தவறுகள்ல நம்ம தொடரும் போது பாதிக்கப்படுறது நம்ம மட்டும் இல்ல. சில வேளையில